அப்படின்னா அது ஒருமை. பல பொருள்கள் அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து பன்மை. ஒரு மனிதர் ஒருமை, பல மனிதர்கள் அது பன்மை. நமக்கு வந்து படிச்சிருப்போம் அஃறிணை உயர்திணை. அஃறிணைங்கிறது மனிதர்கள் அல்லாத எல்லாமே, ஆடு மாடு கோழி மரம் செடி மலை கடல், இது எல்லாமே அஃறிணை. உயர்திணைனா மனிதர்கள் மட்டுமே உயர்திணை. பெரும்பாலும் எப்போதுமே ஒருமை வந்து தூள முடியும், பன்மை வந்து நாங்கிற எழுத்துல முடியும். நம்ம ஒரு வாக்கியம் அமைக்கிறப்ப இதை முதல்ல வர்றது எழுவாய் அப்படிம்போம், சப்ஜெக்ட். அது ஒருமையில் இருந்துச்சுன்னா முடிகிறப்ப ஒருமையில தான் முடியணும். எழுவாய் பன்மையில் இருந்துச்சுன்னா முடிகிறப்ப பன்மையில தான் முடிக்கணும். இப்போ நம்ம அஃறிணை மட்டும் பார்ப்போம். அஃறிணைக்கு வந்து என்ன விதின்னா, ஒருமை வந்து தூள முடியும், பன்மை வந்து ந அப்படின்னு முடியும். ஆடு அது வந்து ஒருமை, ஆடு மேய்கிறது. இதே ஆடுகள் அப்படின்னா ஆடுகள் மேய்கின்றன அப்படின்னு முடியும். நாய் வேகமாக ஓடுகிறது, நாய்கள் வேகமாக ஓடுகின்றன அப்படின்னு எழுதணும். மரம் காற்றில் அசைகிறது, மரம்ங்கிறது ஒருமை, அதனால அசைகிறதுன்னு வருது. இதே மரங்கள் அப்படின்னா காற்றில் அசைகின்றன. நம்ம பெரும்பாலும் என்ன தப்பு பண்ணுவோம்னா, மரங்கள் காற்றில் அசைகிறது அப்படின்னு எழுதுவோம். அப்போது அது என்ன ஆகும், பன்மையில் ஆரம்பித்து ஒருமையில் முடிப்போம். அது தப்பு. அது மரங்கள்னு வந்துட்டாவே அசைகின்றன அப்படின்னு தான் வரணும். இன்னும் சில உதாரணங்கள். கதவு மூடப்பட்டது, கதவுகள் பன்மை மூடப்பட்டன. மாடு பாலை தருகிறது, மாடுகள் பாலை தருகின்றன. மலை உயரமாய் இருக்கிறது, மலைகள் உயரமாய் இருக்கின்றன. இது எல்லாமே இப்போ நம்ம பார்த்தது வரைக்கும் அஃறிணை. எதுவும் சந்தேகம் இருக்குங்களா? யாராச்சும் பேசினாதான் நான் வந்து நீங்கள் இருக்கீங்களா என்னன்னு தெரியும். ஆனால் யாரும் கேமரா ஆன் பண்ண மாட்டீங்க. நான் இருக்கிறேங்க. சரி சார், சரி சார், நன்றி சார், நன்றி. அடுத்ததுக்கு போலாங்களா? ஓகே ஓகே, தேங்க்யூ. அடுத்தது உயர்திணை. உயர்திணையில் ஒருமை மட்டும் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்போ அவன் ஆரம்பிச்சதுன்னா இன்னும் முடியும். வந்தான் சென்றான், அவன் ஆரம்பிக்குது, அவன் நடந்து வந்தான். இதே ஒரு பெண்பால் அவள் அப்படின்னா அவள் நடந்து வந்தாள். மருத்துவன் நடந்து வந்தான், மருத்துவன்கிறத வந்து இன்னும் போடுறோம். அப்படின்னா அவரை வந்து நம்ம நெருக்கமான நண்பராக இருக்கலாம், இல்லை உங்களோட தம்பியாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், இல்லை ஏதோ உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கலாம். அப்போ மருத்துவன் நடந்து வந்தான்னு சொல்லலாம். இப்போ இதே மரியாதையாக சொல்கிறோம்னு வச்சுங்களேன், மருத்துவர் அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை இங்கே நீங்கள் மருத்துவர்னு போட்டால் இங்கே என்ன எப்படி முடிக்கணும், நடந்து வந்தார்னு இருளில் முடிக்கணும். மருத்துவர் நடந்து வந்தான்னு சொல்லக்கூடாது, மருத்துவன் நடந்து வந்தார் அப்படின்னு சொல்லக்கூடாது. இங்கே இன்னும் இருந்துச்சுன்னா இங்கேயும் இன்னும் வரணும், இங்கே இரு இருந்துச்சுன்னா இங்கேயும் இரு வரணும். இப்போ அதே மாதிரி. ஆனால் இங்கே பாருங்கள், முருகேசன் நடந்து வந்தான். இப்போ இன்னில் முடிக்கிறோம். ஏன்னா முருகேசன் வந்து நமக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை சின்ன பையனாக இருக்கலாம். இதே முருகேசன் வந்து ஒரு ஆசிரியர்னு வச்சுக்கலாம், முருகேசன் ஆசிரியர் நடந்து வந்தார் அப்படின்னு இருளில் போட்டு முடிக்கணும். என் தம்பி குமார் நடந்து வந்தான். இப்போ தம்பிங்கிறப்ப அவன் குமாருங்கிறவன், அவனை வாடா போடான்னு சொல்லலாம். அப்போ நடந்து வந்தான். இதே குமார்னு வந்து ஒருத்தர் தெருவில் பெரியவர் அப்படின்னா குமார் நடந்து வந்தார் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஒருமை. ஒருமை உயர்திணை. இதே பன்மைன்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் நடந்து வந்தார்கள் அப்படின்னு முடியும். இங்கே கல் வரும், இங்கேயும் கல் வரும். மக்கள் திரண்டு வந்தார்கள், மாணவர்கள் வகுப்பில் படிக்கிறார்கள். இப்போ தெரிஞ்சுக்கலாம், மாணவர்கள் வகுப்பில், கல் இங்கே முடியுது பன்மை, அப்போ இங்கேயும் படிக்கிறார்கள்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ ஒருமை பன்மை உயர்திணைக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஒருமை பன்மை அஃறிணைக்கு எப்படி வரும், உயர்திணைக்கு எப்படி வரும்னு பார்த்தோம். இப்போ அடுத்தது இதே ஒருமை பன்மை சில உதாரணங்கள் கொடுக்குறோம். உழவன் நிலத்தை உழுகிறான். உழவன்கிறது இங்கே நம்ம உரிமையாக சொல்கிறோம், அப்போ உழுகிறான்னு சொல்கிறோம். உழவர்கள் நிலத்தை உழுகிறார்கள், கல்ல முடியுது. மாடு தோட்டத்தில் மேய்கிறது. மாடுங்கிறது வந்து என்ன, அஃறிணை. இது வந்து ஒருமை, அப்போ மேய்கிற தூள முடிக்கிறோம். இதே மாடுகள்
தோட்டத்தில் மேய்கின்றன, நாவல முடிக்கிறோம். இப்போ இங்கே பாருங்க, எனக்கு நிறைய பிரச்சனைகள் உள்ளன. இங்கே எதுக்கு என்ன சொல்கிறோம்? இங்கே நிறைய அப்படின்னாவே பன்மை. நிறையன்னு அர்த்தம் ஒன்றுக்கு மேற்பட்ட. நம்ம நார்மலாக என்ன சொல்லுவோம்? எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குங்க, நிறைய பிரச்சனைன்னு சொல்லுவோம். பிரச்சனைகள்னு எழுதவே மாட்டோம். எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, எனக்கு நிறைய வேலை இருக்குது. இங்கே இருக்கு பாருங்கள் ஒரு சென்டென்ஸ், எனக்கு நிறைய வேலை இருக்கிறது. அப்படி தான் பேச்சு வழக்கில் நம்ம சொல்லுவோம். ஆனால் எழுதுகிறப்ப நீங்கள் நிறைய அப்படின்னு போட்டிங்கனாவே பக்கத்தில் வர்ற வார்த்தை வந்து பன்மையில் தான் இருக்கணும். பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள். பன்மைங்கிறனால இப்படி உள்ளன. அங்கு கிழிந்த துணிகள் இருக்கின்றன. புத்தகம், மேசை ஆகியவை அங்கே உள்ளன. புத்தகம், மேசை ரெண்டு பொருள் சொல்கிறோம், பன்மை. அப்போ அதனால் இங்கே உள்ளன அப்படின்னு முடியுது. இப்போ முந்தி பார்த்து அதே தான். எனக்கு நிறைய வேலை இருக்கிறதுன்னு பெரும்பாலும் நம்ம சொல்லுவோம். நிறையன்னு போட்டாவே பக்கத்தில் பன்மை தான் வரணும். எனக்கு நிறைய வேலைகள் இருக்கின்றன அப்படின்னு தான் எழுதணும். நம்ம பேச்சு மொழியில் இப்படி தான் சொல்லுவோம். பட் எழுதுகிறப்ப இப்படி எழுதுறது தான் சரியான முறை. இப்போ அடுத்தது ஒருமை பன்மையிலே வந்து ஒரு பொருள் அப்படின்னு குறிக்கிறதுக்கு வந்து ஒரு அல்லது ஓர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஓருங்கிறது வந்து எப்போ வரும்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி வரும். உயிரெழுத்துங்கிறது அ, ஆ, இ உயிரெழுத்துக்கள் 12. அதுக்கு முன்னாடி ஓர் வரும். உயிர்மை எழுத்து க, ஞ, ச அதெல்லாம் வந்து ஒருன்னு வரும். இப்போ ஓர் ஊரில், ஊங்கிறது வந்து உயிரெழுத்து, அதனால ஓர் ஊரில். ஓர் ஆடு, ஓர் இலை. இதே ஒரு ராஜா, ஒரு மாடு, ஒரு வீடு. ஏன்னா இந்த வி, மா, ரா இதெல்லாம் வந்து உயிர்மை எழுத்து. அப்போ அதுக்கு முன்னாடி ஒருன்னு போடணும். அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? ஓர் ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அப்படின்னு தான் சொல்லுமே தவிர ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தால் நம்ம படிப்போம், எழுதுவோம், சொல்லுவோம். பட் அதெல்லாம் தப்பு. ஓர் ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அப்படின்னு தான் சொல்லி எழுதணும். அடுத்தது ஒருமை பன்மையில அது, அகுது. அது வந்து எப்போதுமே அஃறிணைக்கு தான் பயன்படுத்துவோம். அஃறிணைனா என்ன சொன்னால் மனிதர்கள் அல்லாத மற்ற எல்லாமே, புத்தகமாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், கோழியாக இருக்கலாம், மலையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதுன்னு சொல்லுவோம். இதுலேயும் அது அகுது. அகுது வந்து உயிரெழுத்துக்கு முன்னாடி வரும். அது வந்து உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வரும். அகுது என்னுடைய புத்தகம். என்னுடைய ஏ இருக்கு இல்லையா, ஏ வந்து உயிரெழுத்து, அதனால அகுதுன்னு வருது. அகுது என்னுடைய புத்தகம். அது குமாரினுடைய புத்தகம். இப்போ கூங்கிறது வந்து உயிர்மை எழுத்து, அப்போ அங்கே வந்து அதுன்னு வந்துடும். நம்ம நார்மலாக அகுதுங்கெல்லாம் பயன்படுத்தலாம். அது என்னுடைய புத்தகம்ப்பா, அது குமாரோட புத்தகம் அப்படின்னு பொதுவாக எல்லாத்துலேயுமே அது சொல்கிறோம். பட் தமிழ் இலக்கணப்படி நீங்கள் அங்கே வந்து அகுது தான் போடணும். இப்போ அது அகுது மாரி இது இகுதுன்னு இருக்குது. இகுது வந்து அதே மாதிரி உயிர் எழுத்துக்கு முன்னாடி வரும். இகுது என்னுடைய புத்தகம். இதே உயிர்மை எழுத்தா இருந்துச்சுன்னா இது வரும். இது குமாரினுடைய புத்தகம், இது ராஜாவுடைய புத்தகம், இது கந்தனுடைய புத்தகம். இப்படி எது அந்த இதுங்கிறது வந்து அந்த இதுக்கு பொறுத்து வரும். இதுங்கிறது இங்கே வந்து புத்தகத்தை தான் குறிக்கிறது, குமாரை குறிக்கல. புத்தகம் வந்து அக்ரிணை, அதனால இது போடுறோம். இது வரைக்கும் புரிஞ்சுங்களா? அது அகுது, இது இகுது, ஒரு ஓர். புரிஞ்சது. அதே மாதிரி அடுத்தது சில பல அப்படின்னு வார்த்தைகள் இருக்கு. இது வந்து எப்போதும் அக்ரிணைகள் தான் போடணும். அக்ரிணைங்கிறது எது? மனிதர்கள் அல்லாத அத்தனை பேரும் அக்ரிணை தான். வானில் பல பறவைகள் பறந்தன. நிறைய பறவைகள் இருந்துச்சுன்னா பலன்னு சொல்லணும், கொஞ்சமாக இருந்துச்சுன்னா சில சொல்ல போகிறோம், அவ்வளோதான். வயலில் சில ஆடுகள் மேய்கின்றன. ஆடுகள் மேய்கின்றன. சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். இந்த இகுதுக்கு பதிலா இதுன்னு போட்டாலும் சரிதானுங்களா? இல்ல இல்ல, இலக்கணப்படி தப்பு. தப்புதான் இல்லைங்களா? ஆமா தப்பு. வெறும் ஈ தூங்கிறது தவறுதான் இல்லைங்களா? இதுதான் போடணும் இல்லைங்களா? ஆமா, உயிரெழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி இதுன்னு தான் போடணும். மைதானத்தில் பல குதிரைகள் ஓடுகின்றன. இங்க குதிரைகள் வந்து பன்மை, ஓடுகின்றனன்னு போடுறோம், பலன்னு வருது. குளத்தில் பல மீன்கள் துள்ளி குதிக்கின்றன. இங்கேயும் பன்மை, மீன்கள் என்றன அப்படின்னு முடிக்கிறோம். சில பலங்கிறது அக்ரிணைக்கு மட்டும்தான் வரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சிலர் பலர், இது வந்து உயர்திணைக்கு வரும். எனக்கு நண்பர்கள் பலர் இருக்கிறார்கள். நம்ம ஆனால் எப்படி சொல்லுவோம்? எனக்கு பல நண்பர்கள் இருக்காப்பா, பொள்ளாச்சியில் எனக்கு பல நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். பல சொல்லவே கூடாது. ஏன்னா நண்பர்கள் வந்து உயர்திணை, அவங்களுக்கு வந்து பலர்னு சொல்கிறப்ப எனக்கு நண்பர்கள் பலர் இருக்கிறார்கள்.
பேருந்து நிற்கும் முன் பயணிகள் சிலர் இறங்கினர். மைதானத்தில் மாணவர்கள் பலர் விளையாடுகிறார்கள். மக்கள் பலர் வந்தனர். இப்போ மனிதர்களை குறிக்கிறப்ப நிறைய பேர் இருந்தால் பலரும், கொஞ்சம் பேர் இருந்தால் சிலர்னு சொல்லணும். இதான் வந்து தமிழ் இலக்கணம். இப்போ நம்ம ஜெயகாந்தன் ஐயா ஒரு புத்தகம் எழுதினாரு. நினைச்சுக்கிட்டே இருந்தேன் சார் நானு. நீங்க போட்டோ கொண்டு இது தப்பு. அப்ப இது எப்படி கரெக்டா எழுதணும்னா எப்படி வந்திருக்கணும்? சில நேரங்களில் மனிதர்கள் சிலர் வந்திருக்கணும். பட் அவங்க ஒரு கவிதைமா எழுதுற மாதிரி வைக்கிறனால இப்படி போட்டாங்களா என்னன்னு தெரியல. பட் இது வந்து இலக்கணப்படி தப்பு. இது வரைக்கும் புரிஞ்சுதா? சில சிலர் சில சார் நேற்றுக்கு எனக்கு இது இந்த ஒலி கேட்காதனாலதான் எதுக்கு ஜெயகாந்தன் ஐயாவோட புத்தகத்தை இன்னொரு துறையும் காமிச்சிங்கன்னு நினைக்கிறேன். எதுக்காக காமிச்சிங்கன்னு தெரியாம தான் இன்னைக்கு கேட்டுட்டுங்க. இப்ப புரிஞ்சுதுங்க. நீங்க தொடருங்க. ஓகே, நன்றி. இப்ப அடுத்தது ஒருமை பண்பில் தன் தம். தன் வந்து ஒருமைக்கு வரும், தம் வந்து பன்மைக்கு வரும். இல்ல மரியாதை நிமித்தமா சொல்லணும் தம் போட்டுக்கலாம். இப்ப ஆடு ஒருமை. ஆடு தன் வேலையை செய்கிறது. ஆடுங்கிறது அஃறிணை, அதனால ஒருமை தூவுல வருது. ஆடுகள் பன்மை. பன்மைக்கு என்னது? தம்னு வரும். ஆடுகள் தம் வேலையை செய்கின்றன. அவன் தன் வீட்டிற்கு சென்றான். அவன்கிறவன் நம்ம ஒருத்தனை சொல்றோம், ஒருமை. இதே ஆசிரியர்னு சொல்றப்ப என்னது? அவரு ஒருமை தான், ஆனா அவர் வந்து அவர் மேல நம்ம மரியாதையா சொல்றதுனால ஆசிரியர் தம் வீட்டிற்கு சென்றார். அவர்கள் தம் இருக்கைக்கு சென்றனர். அவர்கள்ங்கிறது பன்மை, அப்ப தம் வரும். இப்ப தன் ஒருமைக்கு வரும், தம் வந்து பன்மை அல்லது மரியாதை நிமித்தமா யாராச்சும் சொல்லணும். ஒருமையா இருந்தா கூட தம் தான் போடணும். இப்ப அரசர் அப்படின்னா தம் போடுவோம். ஆசிரியர், தந்தையார் தம் வேலையை செய்து கொண்டிருந்தார் அப்படின்ட்டு தம் போடுவோம். அதே மாதிரிதான் தான் தாம். இது தான் வந்து ஒருமைக்கு வரும், தாம் வந்து பன்மை அல்லது மரியாதை. அதே மாதிரிதான் அவன் தான் கூறினான் அப்படின்னா அவன் சொல்றதுனால தான் சொல்லிடுறோம். அரசர் தாம் கூறினார். அரசர் ஒருமை தான், இருந்தாலும் மரியாதை நிமித்தமா நம்ம என்ன போடுறோம்? தாம்னு சொல்றோம். இது அவர்கள் தாம் சொன்னார்கள். அவர்கள்ங்கிறது பன்மை. பன்மைனாவே நம்ம என்ன பண்ணணும்? தாம் தான் போடணும். அவர்கள் தாம் சொன்னார்கள். மோகன் தான் அந்த புத்தகத்தை தந்தான். மோகன் அவர்கள், சப்போஸ் அவர் ஒரு மரியாதைக்கு நிமித்தமான ஒருத்தர் மோகன்கிறவர்னால என்ன? மோகன் அவர்கள், மோகன் அவர்கள் தாம் அந்த புத்தகத்தை தந்தார் அப்படின்னு சொல்லணும். தப்பா இருக்குது, இன்னும் வந்திருக்கு, தப்பு. அது ரவிதான் எனக்கு தேவைப்பட்ட உதவியை செய்தான். சார் ஒரு சந்தேகம். மோகன் அவர்கள் தாம் அந்த புத்தகத்தை தந்தான். தந்தான் இல்ல, அந்த கடைசி வார்த்தை தப்பா, எழுத்து தப்பு, டைப்பிங் மிஸ்டேக். அது பரவாயில்லைங்க, அது சொல்லிங்க. அது கவனிச்சுங்க, அது கவனிச்சிட்டேன். இதை இப்படியும் சொல்லலாங்களா? மோகன் அவர்கள் அந்த புத்தகத்தை தந்தார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்க யாரு தந்தாங்க? மோகன் அவர்கள் தான் தந்தாங்கன்னு ஒரு அழுதி சொல்றப்பதான் அந்த தான் தாம்லாம் வருது. அவன் கூறினான்னு சொன்னாரு, அர்த்தம் அவன் தான் கூறினான். யாரா சொன்னா அப்படின்னு ஒருத்தன் கேட்டா அவன் தான் கூறினான் அப்படின்னு நம்ம சொல்ற முடியா? அப்ப ஒரு அழுத்தி அவன் தான் சொல்றப்பதான் அந்த தான் வரும். அவன் கூறினான்னு சொல்லிடுறோம். இப்போ சில உதாரணங்கள் இங்க இருக்கு. தலைவர் தனது கையால் வழங்கினார். தலைவர்ங்கிறவர் வந்து மரியாதைக்குரியவர். அப்ப தனதுன்னு போடக்கூடாது, தமதுன்னு போடுறதுதான் சரி. தலைவர் தமது கையால் வழங்கினார். மாணவன் தமது கையால் பெற்றுக்கொண்டான். மாணவன்கிறவன் ஒரு ஒருமை, அதோட இல்லாம சின்ன பையன், அப்ப அவனை வந்து தனதுன்னு தான் சொல்லணும். மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான். சான்றோர் தன்னைத்தானே புகழ மாட்டார்கள். ஆக்சுவலா சான்றோர்ங்கிற உயர்ந்தோர், அப்ப அவங்கள வந்து நம்ம தன்னைத்தானேன்னு சொல்லக்கூடாது. சான்றோர் தம்மைத்தாமே புகழ மாட்டார்கள். இது புரிஞ்சுதா? எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க சார். தெளிவா இருக்கு. ஓகே, ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார். இது நல்ல குறிப்பு கொடுத்தீங்க இது. ஓகே. அடுத்தது இதுதான் எனக்கு பிடித்த சட்டை. இதுங்கிறது வந்து ஒருமை, ஒரு சட்டையை சொல்றான். அப்ப இது தாம் சொல்லணும். இதுதான் எனக்கு பிடித்த சட்டை. என் நண்பர் தன்னால் இயன்ற உதவி செய்தார். நண்பன் மரியாதை இரு போடுறான். என் நண்பன் சொல்ல நண்பன் சொல்றான்.
அப்ப என்ன சொல்லணும்? தம்மால் இயன்ற உதவி செய்தார். என் நண்பன், இப்ப வந்து நண்பன் வந்து இவனோட சக தோழன், ஒரே வயசா இருக்கலாம். என் நண்பன் தம்மால் இயன்ற உதவி செய்தான் சொல்லக்கூடாது. என் நண்பன் தன்னால் இயன்ற உதவி செய்தான். அப்பா தனது பணிகளை முடித்து வந்தார். அப்பாங்கிறவர் யாரு? மரியாதைக்குரியவர். அப்ப அப்பா வந்து தனதுன்னு சொல்லக்கூடாது. அப்பா தமது பணிகளை முடித்து வந்தார் சொல்றதுதான் சரி. மாடுகள் தனது தலையை ஆட்டின. மாடுகள்ங்கிறது பன்மை. அப்ப தனது வராது, தமது தான் வரும். மாடுகள் தமது தலையை ஆட்டின. இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுங்க சார், புரிஞ்சுது. இப்போ வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். சாதாரணமா எழுதும்போது மாடுகள் தலையாட்டின அப்படின்னு எழுதுவாங்கல்ல, அப்போ மாடுகள் தமது தலையாட்டின அப்படிங்கிற மாதிரி எழுதணுங்களா? நீங்க தமதுன்னு போட்டீங்கன்னா இப்ப நீங்க மாடுகள் தலையாட்டின்னு போட்டாலும் அது அர்த்தம் கரெக்ட் தான். நீங்க தமதோ தனதோ போட்டீங்கன்னா போடணும்னா தமது தான் போடணும். ஓகே. மாடுகள் தலையை ஆட்டினன்னு போடலாம், அது தப்பே கிடையாது இந்த வாக்கியம். பட் நீங்க அதுல வந்து தனது தமதுன்னு ஏதாச்சும் ஒரு வார்த்தையை நீங்க சொல்றீங்க அப்படின்னா அப்ப மாடுகள்ங்கிறப்ப தமதுன்னு போடணும், அவ்வளவுதான். அப்பா பணிகளை முடித்து வந்தார்னாலும் அர்த்தம் புரியும். அப்பா பணிகளை முடித்து வந்தார் அப்படின்னாலும் அவர் பணியெல்லாம் முடிச்சுட்டு வந்தார் அப்படிங்கிறாங்க. நீங்க வந்து அப்பா தனதுங்கிற ஒரு வார்த்தையை சேர்க்கிறீங்க, ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்கு சேர்க்கிறீங்க அப்படின்னா அப்ப வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். தனது போடணுமா தமது போடணுமாங்கிறத நீங்க அவ்வளவுதான். நன்றி சார். எல்லாங்கிற வார்த்தைக்கு அப்புறம் எப்போதும் பன்மை தான் வரும். உதாரணத்துக்கு எல்லா மதங்களும் அன்பை போதிக்கின்றன. மதங்கள் வந்து அக்ரிணை, அதனாலதான் போதிக்கின்றன அப்படின்னு வருது. போதிக்கின்றன, இங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. எல்லா ஊர்களிலும் வாகனங்கள் பெருகிவிட்டன. வானத்தில் எல்லா நட்சத்திரங்களும் அழகாக ஜொலிக்கின்றன. எல்லா நண்பர்களும் பரிசு வாங்கினார்கள். பள்ளியில் எல்லா ஆசிரியர்களும் நன்றாக கற்றுத் தருகிறார்கள். நம்ம பேச்சுவர்கள் என்ன சொல்லுவோம்னா, எல்லா மதமும் அன்பை போதிக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எல்லா மதமும் அன்பை போதிக்கின்றன அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எல்லான்னு வந்துருச்சுனாவே என்ன பண்ணும்? பன்மையில தான் எல்லா மதங்களும். நம்ம எல்லா ஊரிலும் வாங்கினா அதிகமாகிடுச்சு அப்படின்னு பேச்சு வழக்கில் நம்ம சொல்லுவோம். பட் எழுத்துல எழுதுறப்போ எல்லான்னு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் பன்மை தான் நீங்க எழுதணும். இப்போ இது வரைக்கும் ஒருமை பன்மை பார்த்துட்டோம். இந்த ஒருமை பன்மையிலே எதிர்மறை சொல்லுவோம், நெகட்டிவ் சென்டென்சஸ் சொல்லுவோம்ல இங்கிலீஷ்ல. அதே மாதிரி எதிர்மறையா சொல்றதுக்கு எப்படி வரும் அந்த ஒருமை பன்மை அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் பார்த்ததுல எதுவும் சந்தேகம் இருக்கா? தொடருங்க. ஓகே. இப்ப ஆடு புல்லை மேயாது, ஒருமையா இருந்தா மேயாதுன்னு சொல்லலாம். இதே பன்மையா இருந்ததுன்னா ஆடுகள் புல்லை மேயா, தூ வராது. ஆடுகள் புல்லை மேயா அப்படின்னு சொல்லலாம். இன்று வண்டி ஓடாது, அது வந்து வண்டி ஒரு வண்டி ஒருமையா இருந்தா ஓடாதுன்னு சொல்லி முடிச்சிடலாம். இதே பன்மையா இருந்துச்சுன்னா இன்று வண்டிகள் ஓடா அப்படின்னு எழுதுறதுதான் இலக்கணப்படி சரி. நம்ம வந்து இன்று வண்டிகள் ஓடாதுன்னு இதுக்கும் தூ போட்டு முடிப்பான். நம்ம முந்தைய படிச்சிருக்கோம், தூ போட்டோம்னா ஒருமைக்கு தான் தூ முடியும். அப்ப இங்க பன்மைக்கு வந்து தூ போடக்கூடாது. அப்ப இன்று வண்டிகள் ஓடா அப்படின்னு நிறுத்திட்டாவே அதான் கரெக்டானது. அன்று அல்ல, இது வந்து அக்ரிணைக்கு தான் பயன்படுத்துவோம். ஒருமையா இருந்துச்சுன்னா அன்று, பன்மையா இருந்துச்சுன்னா அல்ல. இப்ப இங்க பாருங்க, அங்கே பறப்பது பறவை அன்று, இது பொது வழி அன்று அப்படி சொல்லலாம். அல்லன்னு சொல்ல, இது பொது வழி அல்லன்னு சொல்லக்கூடாது. அல்ல வந்து எப்போ வரும்? பன்மைக்கு தான் வரும். இது பொது வழி அன்று. இந்த எழுதுகோல் என்னுடையது அன்று, இது ஒருமை. எழுதுகோள்ங்கிறது ஒரு எழுதுகோல் தான் இருக்கு. அப்ப இந்த எழுதுகோல் என்னுடையது அன்று. இதே பன்மை பாருங்க, அவை நம் மாடுகள் அல்ல, அவை கிளிகள் அல்ல, நீ பறிப்பது பூக்கள் அல்ல, அங்கே ஓடுவது வண்டிகள் அல்ல. இப்போ அல்லங்கிறது வந்து பன்மைக்கும், அன்று அப்படிங்கிறது ஒருமைக்கும் அக்ரிணை பயன்படுத்துறப்ப பயன்படுத்துறோம். அக்ரிணையை குறிக்கிறப்ப இந்த அன்று அல்ல அங்க மட்டும்தான் இங்க வரும். அப்போ உயர்தனைக்கு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம், அடுத்ததுல பார்ப்போம். இதே உயர்தனைக்கு அவன் ஆரம்பிச்சதுன்னா அவனுக்கு நெகட்டிவா ஒன்று சொல்லணும்னா அல்லன்னு சொல்லி முடிக்கணும். அவள் அப்படின்னா அல்லல்,
அவர் 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 அவர்கள் உரிமையோ பன்மையோ இருந்தாலும் அல்லன்னு முடிப்பாங்க. வேகமாக ஓடியவன் அவன் அல்லன். முதல் மதிப்பெண் பெற்றவன் ராமு அல்லன். ஏன்னா ராமுங்கிறவன் ஒரு ஆண்பால், அப்ப அல்லன் முடிக்கிறோம். அவள் சிறந்த பாடகி அல்லல். மாலதி என் தோழி அல்லல். அவர், இது வந்து பலவின் பால். அவர் என்னுடைய நண்பர் அல்லர். அவர்கள், இது வந்து பன்மை. ஒருமையா இருந்தாலும் சரி பன்மையா இருந்தாலும் சரி அல்லர் தான் வரும். பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஆசிரியர் ஒரு சந்தேகங்க. இந்த அல்லல் இருக்குல்லங்க, அது மதியம் பேசுந்தானுங்க. அந்த இல், அந்த லா 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 அதே தானுங்களா, இல்ல அந்த முள் அதுக்கு போடுவோம் இல்லைங்களா, எள் முள், அது அந்த லா கடைசியில அப்படியே வருங்களா? இப்படிதான் கொடுத்துருக்குறாங்க. வேணுமா நீங்க சொன்னதுக்காக 2வது தடவை கேட்டதுனால நான் செக் பண்றேன். வேணுமா? சரி. ஏன்னா அப்ப அல்லல் அவன் அல்லன், அவள் அல்லல், அவர் அல்லர், இது வந்து உயர்தனைக்கு வரும். இதே அக்ரிணையா இருந்துச்சுன்னா என்ன வரும்? அன்று அல்ல, இது மட்டும்தான் வரும். இப்ப வந்து ஒவ்வொரு இல்ல சார், அவரோட பொருள், அவளோட இது என்னன்னா, இந்த இல்லு வந்துட்டு அவளுக்கு வர்ற இல்லா வரும் அப்படின்னு கேக்குறாரு அல்லலுக்கு. ஆமாம், அது கிடையாது. இதுதான் போட்டிருக்காங்க, இப்படிதான் கொடுத்துருக்குறாங்க. புரிஞ்சுது? அவங்க கேட்க, சார் கேட்கறது புரிஞ்சுது. அடுத்தது ஒவ்வொரு, ஒவ்வொருன்னு ஒரு வார்த்தை வந்துச்சுனாவே அதுக்கு அடுத்தது ஒருமை தான் வரும். ஒவ்வொரு கல்லாய் அடுக்கி வைக்கவும், ஒவ்வொரு பூவுமே சொல்கிறதே, ஒவ்வொரு மாணவனும் சிறப்பாக பேசினான், ஒவ்வொரு மனிதனும் ஓடத் தொடங்கினான், ஒவ்வொரு மனிதரும் ஓடத் தொடங்கினார். இதை வந்து மரியாதை சொல்றதுனால மனித இருன்னு முடிக்கணும். இப்போ நீங்க ஒரு பாடல் கேட்டிருப்பீங்க, திரைப்படம், ஒவ்வொரு பூக்களுமே. அப்போ இது வந்து வார்த்தை தப்பு. ஒவ்வொருக்கு அப்புறம் என்ன வரணும்? ஒருமை தான் வரணும். ஒவ்வொரு பூவுமே சொல்கிறதேன்னு வரணும். அவங்க பாட்டு இசைக்காக அவங்க அப்படி மாற்றி எழுதியிருக்கிறாங்க. பட் இலக்கணப்படி அது தப்பு. இது புரிஞ்சுங்களா? ஒவ்வொரு சார் புரிஞ்சுங்களா? அடுத்ததுக்கு போலாமா? போலாங்க போலாங்க. ஓகே. ஒவ்வொன்றும் ஒவ்வொருவரும், இது எங்க பயன்படுத்தும் அப்படின்னா, ஒவ்வொன்றும் பன்மைக்கு தான் வரும், அண்ட் அக்ரிணைக்கு வரும். ஒவ்வொன்றும். பூக்கள் ஒவ்வொன்றும் அழகாய் இருக்கின்றன. ஒவ்வொன்றுங்கிற வார்த்தை எப்போதுமே எப்போ வரும்? அக்ரிணையை குறிக்கிறது தான் வரும். அது பன்மைக்கு தான் வரும். பூக்கள் ஒவ்வொன்றும் அழகாய் இருக்கின்றன. இதே ஒவ்வொருவரும் அப்படிங்கிறது வந்து உயர்திணை பன்மைக்கு வரும். ஒவ்வொருவரும் சிறப்பாக பேசினர், ஒவ்வொருவரும் சீருடை அணிந்திருந்தனர். எல்லாமே பன்மையில முடிஞ்சிருக்கு பாருங்க. ஸோ அப்போ 3 இது பார்த்தோம். ஒன்று வந்து ஒவ்வொரு, ஒவ்வொன்றும், ஒவ்வொருவரும். ஒவ்வொருவருங்கிறப்ப அந்த அவருன்னு வருது, அதனால இதை வந்து நீங்க உயர்திணைன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஒவ்வொருவரும் அப்படிங்கிறப்ப. இப்ப சில எந்த அப்படின்னு ஒரு இருக்கு இல்லையா, எந்த வந்து எப்போதும் ஒருமைக்கு தான் வரும். எந்த புத்தகங்களும் அறிவை வளர்க்கும் சொல்லக்கூடாது. எந்த புத்தகமும் அறிவை வளர்க்கும். எந்த பிள்ளைகளும் நல்ல பிள்ளைதான் மண்ணில் பிறக்கையிலேன்னு சொன்னா தப்பு. எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளைதான் மண்ணில் பிறக்கையிலே. எந்தங்கிற வார்த்தை வந்துச்சுனாவே அடுத்தது என்ன வரணும்? ஒருமை தான் வரணும். இப்ப ஒருமை பன்மையில நம்ம வந்து மரம், மரங்கள், பழம், பழங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கல் விகுதி சேர்ப்போம். அந்த வார்த்தைக்கு கடைசியில் கல் சேர்த்தோம்னா அது வந்து பன்மையா மாறும். அதுல சில விதிகள்லாம் இருக்கு. அது என்னென்ன விதிகள்? ரொம்ப எளிமையானது தான். கடைசி எழுத்து வந்து நெடிலா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இக்கு வரும். அதுல வந்து எக்ஸப்ஷன் என்ன, எது தவிர்த்துனா, ஐ வந்துச்சுன்னா அங்க இக்கு வராது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்ப்போம். வினா கூட்டல் கல். இப்போ கடைசி எழுத்து வந்து நெடிலா இருக்கு, ஐ கிடையாது. நெடில்லாம் தெரியுங்களா? ஆ, இ, உ, ஏ அப்படின்னு இழுத்து வர்றது 2 மாத்திரை. இதே அதே மாதிரி உயிர்மை எழுத்துல கா, ஞா, சா, கா, 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 கி, கி, கூ அப்படின்னு வர்றதெல்லாம் வந்து நெடில். இதே குறியில்னா அ, இ, உ அப்படின்னு வர்றது வந்து குறில். இப்போ கடைசி எழுத்து நெடிலா இருந்துச்சுன்னா, ஆனால் அந்த கடைசி எழுத்து ஐயா இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அதை பன்மையா சொல்றப்ப இக்கு போடணும். வினா கூட்டல் கல், வினாக்கள். புறா கூட்டல் கல், ரா,
இதுவும் நெடில் தான். அப்போ புறாக்கள். வகை கூட்டல் கல், கடைசி எழுத்து என்ன? கை, ஐயில முடியுது. இக்கு பிளஸ் ஐ தான் கை. அப்போ வகைகள் தான் போடுவார், வகைக்கல்னு சொல்லக்கூடாது, வகைகள். அதே மாதிரி பூ கூட்டல் கல், பூ வந்து நெடில், அப்போ பூக்கள். பா கூட்டல் கல், பாவும் நெடில், பாக்கள். பை கூட்டல் கல், பை வந்து என்னது? ஐன்னு முடியுது, இப்பு பிளஸ் ஐ, அப்போ பைகள் தான் போடணும், பைக்கல்னு போடக்கூடாது. அதே மாதிரி விழா கூட்டல் கல், விழா வந்து நெடில், ரா வந்து நெடில், அப்போ விழாக்கள். அரை கூட்டல் கல், அரைங்கிறது வந்து ஐயில முடியுது, அப்போ இக்கு வராது, அறைகள். அதே மாதிரி தான் கை கூட்டல் கல், கைகள், கைக்கல்னு வராது. இந்த விதி புரிஞ்சுதுங்களா? கடைசி எழுத்து நெடிலா இருந்துச்சுன்னா, அது ஐயா இல்லாம இருந்துச்சுன்னா இக்கு போட்டுக்கலாம், அவ்வளவுதான். இல்லைன்னா இக்கு போடக்கூடாது. அடுத்த விதி, இரண்டு எழுத்து சொல்லில் இரண்டுமே குறிலாக இருந்து ஊவில் முடிந்தால் இக்கு வரும். இப்போ ரெண்டு எழுத்து இருக்கும், ரெண்டு எழுத்து தான் இருக்கும், அதில் ரெண்டுமே குறிலா இருக்கணும். அந்த கடைசி எழுத்து வந்து ஊவில் முடியணும். இப்போ படி கூட்டல் கல், டியை வந்து எப்படி பிரிக்கலாம்? டிட் இட்டு பிளஸ் இ, ஈயில் முடியுது, அப்போ படிகள் தான் எழுதணும், படிக்கல்னு எழுதக்கூடாது. அடி கூட்டல் கல், இதுலேயும் டி தான் முடியுது, டி இஸ் ஈக்குவல் டு இட்டு பிளஸ் இ, ஈயில் முடியுது, அப்போ அடிகள். இங்கே பாருங்க, பரு கூட்டல் கல், ரூ வந்து எப்படி பிரிக்கலாம்? இரு பிளஸ் ஊ, ஊவில் முடிஞ்சா என்ன பண்ணலாம்? இக்கு போடலாம். ஸோ பரு கூட்டல் கல், பருக்கள். அதே மாதிரி தெரு கூட்டல் கல், தெருக்கள். வடு கூட்டல் கல், வடுக்கள். அப்போ ஊவில் முடிஞ்சதுன்னா இக்கு போடணும். இது ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் பன்மை, ஒருமை பன்மை எழுதுறப்ப தப்பு பண்ண மாட்டீங்க. இந்த விதி புரிஞ்சுதா? இப்போ நம்ம பார்த்த இந்த ரெண்டு விதியை மட்டுமே பார்த்துட்டு இதை எப்படி எழுதிருக்குன்னு பாருங்க. தடை கூட்டல் கல், டை, ஐ முடிஞ்சிருக்கு, அப்போ தடைகள் தான் வரும். வீடு கூட்டல் கல், இது வந்து நெடில் கிடையாது, அப்போ வீடுகள். வண்டு கூட்டல் கல், வண்டுகள், இதில் நெடில் இல்லை. வாழ்த்து கூட்டல் கல், இதுலேயும் நெடில் இல்லை, வாழ்த்துகள், இக்கு வராது. கருத்து கூட்டல் கல், கருத்துகள். எழுத்து கூட்டல் கல், எழுத்துகள், இக்கு வராது. வாழ்த்து, கருத்து, எழுத்து இதுக்கெல்லாம் இக்கு வராது. இதே பா கூட்டல் கல், பாக்கள். கணா, நா வந்து நெடில், கணாக்கள். கணு கூட்டல் கல், இதுக்கு ஏன் வந்திருக்கு இக்கு? கணுக்கல்னு இந்த ஊல முடியறதுனால. சூப்பர். ரெண்டுமே குறில், கடைசி எழுத்து வந்து ஊல முடியுது, கணுக்கள். கரை கூட்டல் கல், கரை, ரை வந்து ஐயில முடியுது, அப்ப கரைகள். அதே மாதிரி அம்பு கூட்டல் கல், இதுல எதுவுமே விதி ஃபாலோ ஆகல, அப்ப அம்புகள்னு வந்துடும். பிழை கூட்டல் கல், பிழைகள் தான். புற்று கூட்டல் கல், புற்றுகள். புற்றுக்கள்னு வராது, புற்றுகள். ஏன்னா இங்க வந்து அந்த விதி எதுவுமே ஃபாலோ ஆகல. இப்போ மூணாவது ஒரு விதி இருக்கு, இம்முன்னு முடிஞ்சிச்சுன்னா இங்குன்னு வரும். மரம் கூட்டல் கல் நம்ம எப்படி சொல்லுவோம்? மரங்கள். இதெல்லாம் நம்ம பேச்சு புக்கிலே நம்ம கரெக்டாக எழுதுவோம், இது இலக்கணப்படி இப்படி வருது. வட்டம் கூட்டல் கல், வட்டங்கள். பழம் கூட்டல் கல், பழங்கள். கரம் கூட்டல் கல், கரங்கள். வாரம் கூட்டல் கல், வாரங்கள். ஸோ இந்த இம்முல முடிகிறப்ப மட்டும் அப்படியே வராம, இக்கு வராம, அந்த இம்மு வந்து இங்கா மாறும் ஒருமை பன்மையில. இது வந்து கடைசி விதி. தனி குறிலை அடுத்து இல் இல் வந்தால் இரு அல்லது இட்டு வரும் பன்மையில. அது என்ன தனி குறில் அப்படின்னா, ஒரு குறில் எழுத்து தான் இருக்கணும், அதாவது ரெண்டு எழுத்து வார்த்தை தான் இது. பல், சொல், முள், புல், நாள், கோல், ஆள், இதுல வந்து விரல் இருக்குது, இது மூணு எழுத்து, இதனால இந்த இது வராது, இக்கே வராது. இங்க பாருங்க, பல் கூட்டல் கல் எதுல முடிஞ்சிருக்கு? இந்த சின்ன இல்ல முடிஞ்சிருக்குது. சின்ன இல்ல முடிஞ்சா நம்ம என்னது போடணும்? பெரிய இரு போடணும். பல் கூட்டல் கல் இஸ் ஈக்குவல் டு பற்கள். சொல் கூட்டல் கல், சொற்கள். முள் கூட்டல் கல், பெரிய இல்லு வந்திருக்கு, அதுக்கு என்ன வரணும்? இட்டு வரணும், முட்கள். புல் கூட்டல் கல், புட்கள். இங்க பாருங்க, நாள் கூட்டல் கல், நாள்கள்னு வருது. ஏன் நாட்கள்னு வரல? தனி குறிலா இருக்கணும். இங்க என்ன இருக்குது? நா நெடில், அப்ப நாள் கூட்டல் கல், நாள்கள் தான். நாட்கள் நம்ம எழுதுறது தப்பு. கோல் கூட்டல் கல், அதுல இங்கே கோங்கிறது நெடில்,
நெடில் வந்தால் நம்ம இந்த ரூல் அப்ளை ஆகாது, குறிலாக இருக்கணும் இங்கே. இப்போ கோள்கள். ஆள் கூட்டல் கல், இங்கேயும் ஆ வந்து நெடில், அதனால் ஆள்கள் தான் சொல்லணும், ஆட்கள்னு சொல்லக்கூடாது. நம்ம நார்மலாக இப்போ பேச்சு வழக்கில் என்ன சொல்லுவோம், ஆட்கள் 5 ஆட்கள் வேலை செய்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது ஆட்கள் கிடையாது, ஆள்கள் தான் சொல்லணும். விரல் கூட்டல் கல், இதில் எந்த விதியுமே ஃபாலோ ஆகலாம், அப்படியே விரல்கள். பொருள் கூட்டல் கல், பொருள்கள் தான், பொருட்கள் கிடையாது, பொருள்கள் தான் எழுதணும். ஏன்னா இதில் வந்து இல்லு இருக்குது, ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, 2 எழுத்து இருக்குது. நமக்கு என்ன வரணும், ஒரு குறில் தான் வரணும். இந்த இல்லுக்கு முன்னாடி ஒரு எழுத்து தான் வரணும். ஒரு எழுத்து மட்டும் வச்சுன்னா இங்கே இட்டு போடலாம். இப்போ இங்கே வந்து 2 எழுத்து இருக்குது, அதனால் இந்த ரூல் அப்ளை ஆகாது, பொருள்கள். ஸோ இது வரைக்கும் அந்த இல்லு, சின்ன இல், பெரிய இல், இம்மு வந்தால் எப்படி மாறும் ஒருமைப்பன்மை, அது மட்டும் கொஞ்சம் பார்த்துன்னு மற்றெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். என் பெயர் பயன்படுத்தும் போது கல் வராது. இப்போ நீங்கள் வந்து 2 மலர்கள்னு சொல்லக்கூடாது, 2 மலர் அப்படின்னு சொன்னாவே போதும், 2 மலர்கள்னு சொல்லக்கூடாது. முக்கணி, முக்கணிகள்னு சொல்ல தேவையில்லை. 4 திசைன்னு சொன்னால் போதும். 5 திணை, 6 சுவை, 7 கடல், 8 திசை, 9 மரம், 10 பாட்டு. அப்படி நீங்கள் வந்து ஒரு நம்பரை சொல்லிட்டீங்கன்னா அது பக்கத்தில் கல் போட வேண்டியதில்லை. பட் நம்ம பேச்சு வழக்கில் 9 மரங்கள், 4 திசைகள் அப்படின்னு சொல்லுவோம், முக்கணிகள் அப்படின்னு சொல்லுவோம். பட் அது இலக்கணப்படி தப்பு, தேவை கிடையாது, கல் வராது என் பெயர் பயன்படுத்தும் போது. புரிஞ்சுங்களா? அடுத்தது போலாமா? கடவுள் தந்த 2 மலர்கள்னு அந்த பாட்டுல இருக்கு. அது தப்பு. ஆக்சுவலா அது பாட்டு வந்து எப்போதுமே அவங்க என்னன்னா அந்த மெட்டுக்கு தந்தாப்புல ஒரு சில இதை சேர்த்துருவாங்க, அவங்களுக்கு தெரியாம அவருக்கு அடுத்த சில விதி விலக்குகள் இருக்கு. ஆமா, அது வந்து இலக்கணத்துக்குள் வரமாட்டாங்கல்ல கவிஞர்கள். அதனால போட்டுருது. இப்போ ஒருமைப்பன்மை சில ஒரு பயிற்சி பார்ப்போம். பசு வந்தன, இந்த ரெட்ல எழுதியிருக்கிறதெல்லாம் தப்பானது. ஏன் தப்புங்கிறத அதுக்கு கீழே பதில் இருக்கு. பசு வந்தன, கன்றுகள் ஓடியது. பசுங்கிறது ஒருமை. இப்போ பசு வந்தது, கன்றுகள் ஓடின அப்படின்னு சொல்லணும். அதுகள் எங்கே சென்றது அப்படின்னு சொல்லக்கூடாது. அது வந்து ஒருமைக்கு வரும், பன்மைக்கு வந்து அவை. அதுகள்ங்கிற ஒரு வார்த்தையே கிடையாது. அப்போ அவை எங்கே சென்றன, சென்றனன்னு போடணும் பன்மை. தமிழக அணி போட்டியில் வென்றனர். ஆக்சுவலாக தமிழக அணின்னு சொன்னாவே அது ஒரு இதை குறிக்கும், ஒருமை. அப்போ தமிழக அணி போட்டியில் வென்றது அப்படின்னு தான் சொல்லணும், வென்றனன்னு சொல்லக்கூடாது. இதே இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, தமிழக அணியினர் வீடு திரும்பியது. தமிழக அணியினர்னா அதில் உள்ள எல்லாரையும் குறிக்குது, பன்மையாக குறிக்கும். அப்போ தமிழக அணியினர் வீடு திரும்பினர் அப்படின்னு சொல்லணும். குயிலும் காகமும் ஒரே நிறத்தை உடையது. இப்போ இதில் 2 பேரை சொல்லணும், குயிலும் காகமும். அப்போ என்ன சொல்லணும், குயிலும் காகம் ஒரே நிறத்தை உடையன அப்படின்னு சொல்லணும். நூலகத்திற்கு புத்தகங்கள் வந்து சேர்ந்தது. புத்தகங்கள்ங்கிறது என்னது, பன்மை. அப்போ இங்கே சேர்ந்ததுங்கிறது வந்து ஒருமையில் முடிக்கிறாங்க, தப்பு அது. இப்போ நூலகத்திற்கு புத்தகங்கள் வந்து சேர்ந்தன அப்படின்னு சொல்லணும். புரிஞ்சுங்களா? அதெல்லாம் நான் பார்த்தது அது அல்ல, அது அல்லன்னு சொல்லக்கூடாது. அல்ல வந்து எதுக்கு வரும், பன்மைக்கு தான் வரும். நான் பார்த்தது அது அன்று. என் கால்கள் நடுங்குகின்றது. நடுங்குகின்றதுன்னு சொன்னாவே ஒருமை, அது தூள முடியுது, இது கால்கள். அப்போ என் கால்கள் நடுங்குகின்றன அப்படின்னு எழுதுறது தான் இலக்கணப்படி சரி. சில வீரர்கள் காயமடைந்தனர். இது நம்ம பேப்பர், நியூஸ் பேப்பர்லாம் கூட இப்படியே தான் போடுவாங்க, சில வீரர்கள் காயமடைந்தனர். ஆக்சுவலாக சிலங்கிறது யாருக்கு சொல்ல போடணும், அக்ரிணைக்கு மட்டும்தான் போடணும், உயர்திணைக்கு சில வரவே வராது. அப்போ வீரர்கள் சிலர் காயமடைந்தனர் அப்படின்னு எழுதணும். ஒரு ஊரில் ஒரு திருடன் இருந்தான். இந்த ஊங்கிறது வந்து உயிரெழுத்து. அப்போ என்ன பண்ணணும், ஓர் ஊரில் ஒரு திருடன் இருந்தான் சொல்லணும். இது என்னுடைய புத்தகம் அல்ல. அல்ல சொல்லக்கூடாது, புத்தகங்கிறது ஒருமை, அல்ல வந்து பன்மைக்கு தான் வரும். அது மாதிரி இது வந்து ஒருமைக்கு வந்து இது என்னுடைய ஏ இருக்கு இல்லையா, உயிர் எழுத்து. அப்ப இது இகுதுன்னு வரும். இகுது என்னுடைய புத்தகம் அன்று. பேச்சாளர் தன் உரையை ஆற்றினார். பேச்சாளர் நம்ம மரியாதையை சொல்றோம், இரு சொல்றோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், இங்க பேச்சாளர் தம் உரையை ஆற்றினார் அப்படின்னு எழுதணும், அதுதான் சரி. மக்கள் கூட்டமாக வந்தது. மக்கள்ங்கிறவங்க நிறைய பேர் உள்ளாங்க, மக்கள் கூட்டமாக வந்தனர். இப்போ அடுத்தது அதே மாதிரி பாருங்க, மக்கள் கூட்டம் அலை மோதின அப்படின்னா மக்கள் தனியா சொல்றப்ப அது பன்மை. மக்கள் கூட்டம் சொல்லிட்டாவே ஒரு கூட்டம்,
ஒருமை ஆயிடுது. அப்போ மக்கள் கூட்டம் அலை மோதியதுன்னு சொல்கிறது தான் கரெக்டு. இந்த வேறுபாடெலாம் நல்லா கொஞ்சம் பார்த்துங்க. இந்த ஸ்லைட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஆல்ரெடி இந்த குரூப்பில் ஷேர் ஆகிருக்குது, அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். பட் இதெல்லாம் இந்த வித்தியாசம்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். காவலன் ஒவ்வொருவரும் சீருடை அணிந்திருந்தார்கள். அணிந்திருந்தார்கள் பன்மையில முடிக்கிறாங்க. அப்போ இங்கே ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆரம்பிக்கணும்? காவலன் ஒருமையில் ஆரம்பிக்கக்கூடாது. காவலர்கள் ஒவ்வொருவரும் சீருடை அணிந்திருந்தார்கள். ஒன்றோ அல்லது இரண்டோ தருக அப்படின்னு சொன்னால் தப்பு. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒன்றோ இரண்டோ அப்படின்னு டோன்னு அந்த ஓன்னு சவுண்டில் முடித்தோம்னா அல்லது போட வேண்டியதில்லை. ஒன்றோ இரண்டோ தருக அப்படின்னு சொன்னாவே அந்த அர்த்தம் தான். சப்போஸ் நான் 1 அல்லது 2 கொடுங்க, 1 அல்லது 2 தருக அப்படின்னு சொன்னேன்னா 1 அல்லது 2 தருகன்னா அங்கே சரி. ஆனால் ஒன்றோ இரண்டோன்னு போட்டால் அல்லது போட வேண்டியதில்லை, போடக்கூடாது. ஒன்றோ இரண்டோ தருகன்னு சொன்னால் போதும். அவன் மற்றும் அவள் வந்தனர். மொத்தமே 2 பேர் தான், அவன் அவள். அப்போ அந்த இடத்துல மற்றுங்கிற வார்த்தை தேவை கிடையாது. அவனும் அவளும் வந்தனர் அப்படின்னு தான் எழுதணும். இவர்கள் எனது நண்பர்கள். நண்பர்கள் எனது உயர்திணை. எனது வந்து என்னது? என் கூட்டல் அது. எனதுன்னா என்ன அர்த்தம்? என் கூட்டல் அது. அதுங்கிறது அக்ரிணைக்கு தான் வரும். அப்போ என்ன சொல்லணும்? இவர்கள் என்னுடைய நண்பர்கள் சொல்லலாம், இல்லை என் நண்பர்கள் சொல்லலாம். எனது நண்பர்கள் சொல்லவே கூடாது. அது வந்து தப்பு இலக்கணப்படி. இவை எனது புத்தகங்கள். புத்தகம் அக்ரினால எனதுன்னு போட்டாங்க கரெக்டு. ஆனால் எனது என் கூட்டல் அதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு புத்தகம்னு அர்த்தம். ஆனால் இங்கே புத்தகங்கள் இருக்கு. அப்போ இது என்ன? இவை எனது புத்தகம் சொல்லலாம், அல்லது இவை என் புத்தகங்கள் பன்மையில சொல்லலாம். இப்படி எழுதினாலும் ரைட்டு, இல்லை இப்படி எழுதினாலும் ரைட்டு. அது எத்தனை புத்தகம்? ஒரு புத்தகம் வந்தால் இவை எனது புத்தகம்னு சொல்லலாம். நிறைய புத்தகம்னா இவை என் புத்தகங்கள்னு சொல்லலாம். அடுத்தது செய்திகள் வாசிப்பது கவிதா. வாசிப்பது, வாசிப்பு கூட்டல் அது, அதுங்கிறது அக்ரிணை. கவிதா வந்து உயர்திணை. அப்ப செய்திகள் வாசிப்பவர் கவிதா. ஒவ்வொரு ஊரிலும் ஒரு பள்ளிக்கூடம் வேண்டும். ஊ வந்து உயிரெழுத்து. அப்ப என்ன ஆகும்? ஒவ்வொருன்னு வராது. ஒவ்வொரு ஊரிலும் ஒரு பள்ளிக்கூடம் வேண்டும். புரிஞ்சுங்களா இது வரைக்கும்? ஹலோ, புரியுது சார். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது போலாமா? புரியுது சார், போலாம். ஓகே ஓகே. இவ்வளோதான் ஒருமை பன்மை. இதில் வச்சு சந்தேகம் இருந்தால் கேளுங்க, இல்லை குறித்து வச்சுட்டு நீங்கள் அந்த குரூப்பில் போட்டாலும் சரி, நம்ம இல்லை கடைசி நாள் வகுப்பில் கூட கேட்டுக்கலாம். நீங்கள் குரூப்பில் போடுங்க. ஸோ தட் ஏதாவது எனக்கு தெரியலாம் கூட நான் தேடி பார்த்து கரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் சொல்ல முடியும். இப்போ சில வார்த்தை பயன்பாடுகள் எப்படி சார்? இப்போ வருடம் வருஷம் எது சார் கரெக்ட்? வருடம் தான் கரெக்டு. வருஷம் வந்து ஷா வர்றது வந்து அது வடமொழி, இது அது கிடையாது. வருடம் தான் கரெக்டு. இப்போ நம்ம ஒரு பார்த்தோம் இல்லையா? அதேமாரி 2 இதை சொல்கிறதுக்கு வந்து ஈர் இருன்னு இருக்குது. உயிரெழுத்துக்கு முன்னாடி ஈர்னு வரும், உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி இருன்னு வரும். வயலில் 2 ஆடுகள் மேய்ந்து கொண்டிருந்தன எழுதக்கூடாது. அதுக்கெல்லாம் தப்பு. அதுக்கு என்ன பண்ணும்? வயலில் ஆடுகளுக்கு ஆ வந்து உயிரெழுத்து, ஈர் ஆடுகள் மேய்ந்து கொண்டிருந்தன. ஒரு ஊரில் 2 நண்பர்கள் இருந்தார்கள் அப்படின்னு எழுதக்கூடாது. நண்பர்கள் வந்து ந உயிர்மை எழுத்து. இப்போ ஒரு ஊரில் 2 நண்பர்கள் இருந்தார்கள். வானில் 2 பறவைகள் பறந்தன. வானில் 2 பறவைகள் பறந்தன. 2 இலைகள் பறித்து வா. ஈர் இலைகள், இலை ஈ வந்து உயிர் எழுத்து. ஸோ ஈர் இலைகள் பறித்து வா. இரு ஈர் இதெல்லாம் வந்து எழுத்து வடிவத்தில் எழுதுறப்ப நீங்கள் இப்படி தான் எழுதணும். பேச்சு சொல்கிறப்ப நீங்கள் 2 ஆடுகள் 2 நண்பர்கள்லாம் சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் எழுதுறப்ப இப்படி எழுதுதான் வந்து சரியான தமிழ் இலக்கணப்படி எழுதுறதுன்னு தான். பேர் பெரிய. பேர் வந்து உயிரெழுத்துக்கு முன்னாடி வரும். பெரிய அப்படிங்கிறது வந்து உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வரும். இப்போ இந்த உதாரணம் பார்த்தா உங்களுக்கு புரியும். பெரிய கூட்டல் இன்பம், ஈ வந்து உயிரெழுத்து, பேரின்பம். பெரிய கூட்டல் ஓசை, பேரோசை. பெரிய கூட்டல் இடி, பேரிடி. பெரிய கூட்டல் ஆபத்து, பேராபத்து. இது எல்லாமே வந்து உயிரெழுத்து. அதனால என்ன ஆகுது? பெரியங்கிறது பேர்னு மாறுது. இதே உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி பெரிய தான் வரும். பெரிய கூட்டல் துன்பம், பெரிய துன்பம். அவ்வளோதான், எந்த மாற்றமும் கிடையாது, அப்படியே வரும். பெரிய கூட்டல் மலை, பெரிய மலை. பெரிய கூட்டல் மரம், பெரிய மரம். பெரிய கூட்டல் விபத்து, பெரிய விபத்து. இது புரிஞ்சுங்களா? பேர் பெரிய. சார், இதையே பெருந்துன்பம்,
பெரும் விபத்து அப்படி எழுதலாம் இல்லைங்களா? எழுதலாம் எழுதலாம். இது நான் சொல்றது பேருக்கும் பெரியவுக்கும் உள்ள வித்தியாசம் தான். சரிங்க சரிங்க, தொடருங்க தொடருங்க. இப்போ என் எனது எனது நான் சொல்லியிருக்கேன், என் கூட்டல் அது. இப்போ நம்ம என்ன சொல்றோம், எனது தந்தையார் அப்படிங்கிறோம். ஆக்சுவலாக தப்பு. எனதுன்னா என் கூட்டல் அது, அதுங்கிறது வந்து அக்ரிணை. அப்போ எப்படி எழுதணும், என் தந்தை. இதே புத்தகத்துக்கு வந்து என் புத்தகம் சொல்லக்கூடாது, எனது புத்தகம்னு சொல்லணும். இப்போ தாயாருங்கிறதுக்கு எனது தாயார்னு சொல்லக்கூடாது, என் தாயார் அப்படின்னு சொல்லணும். என் தாயார், என் சகோதரன், என் மனைவி, என் கணவர், தந்தையார் அப்படின்ட்டு எண்ணில் தான் வரணும். எனது வந்து அக்ரிணைக்கு மட்டும்தான் வரணும். இது ஆனால் பேச்சுவாக்கில் நம்ம எல்லாத்துக்கும் ஒரே இது தான் போடுறோம், எனதுன்னு நம்ம போடுறோம். இப்போ பாருங்க, எனது மகன் முதல் மதிப்பெண் பெற்றான். எனது மகன் கிடையாது, என்னுடைய மகன் முதல் மதிப்பெண் பெற்றான். போட்டியில் வென்றது யார் அப்படின்னு நம்ம கேட்போம். ஆக்சுவலாக போட்டியில் வென்றது ஒரு மனிதர் தான் வென்றிருப்பார், அவர் போய் அதுன்னு சொல்லக்கூடாது இல்லையா. போட்டியில் வென்றவர் யார். இதற்கு முன்பு பேசியது நீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம். ஆக்சுவலாக அது தப்பு. பேசியதுன்னா பேசு கூட்டல் அதுன்னு வரும். இதற்கு முன்பு பேசியவர் நீங்களா அப்படின்னு கேட்கணும். சார் எனது மகன், என்னுடைய மகன், என் மகன்கிறவங்க கரெக்ட். என் மகன் எழுதலாம் இல்லைங்களா? எழுதலாம். என்னுடையன்னு எழுதலாம், என்னன்னு எழுதலாம், ரெண்டும் ஒன்று தான். எனதுன்னு மட்டும் எழுதக்கூடாது. இப்போ சில வாக்கியங்கள் இங்கே கேள்வி, ஆகிய, ஆகியவை, ஆகியன, ஆகியோர். இது எதுக்கு எங்கே பயன்படுத்தினா, முற்று பெற்ற பட்டியல் சொல்கிறப்ப நீங்கள் இந்த வார்த்தைகள் பயன்படுத்திக்கலாம். மா பலா வாழை, முக்கணிகளில் வந்து 3 பழம் தான் இருக்குது. மா பலா வாழை, இதுக்கு 4வது பழம் எதுவும் கிடையாது. அப்போ 3 தான் இருக்குன்னு அந்த லிஸ்ட்டு முற்று பெற்றுடுச்சு. அப்போ அந்த இடத்துல ஆகிய 3 முக்கணிகள் ஆகும். அந்த இடத்துல ஆகியன்னு போடணும். மா பலா வாழை ஆகியவை முக்கணிகள் ஆகும். ஆகியவைன்னு போட்டிங்கன்னா இப்படி வரும். இதே ஆகியன்னு போட்டிங்கன்னா அந்த 3ஐயும் சொல்லி ஒரு வார்த்தையை முடிப்பாங்க. சேர சோழ பாண்டியர் ஆகியோர் மூவேந்தர்கள் ஆவர். இப்போ ஒரு முற்று பெற்ற பட்டியல் வர்றப்ப ஆகிய, ஆகியவை, ஆகியன, ஆகியோர் பயன்படுத்தணும். இதே முற்று பெறாத பட்டியலுக்கு என்ன வரும்னா முதலிய, முதலியவை, முதலியன, முதலியோர்னு வரும். இப்போ 50 காப்பியங்கள் 5 காப்பியங்கள் இருக்கு. நானா என்ன எழுதியிருக்கேன், இங்கே 2 தான் எழுதியிருக்கேன். சிலப்பதிகாரம், மணிமேகலை. முதலிய 50 காப்பியங்கள் தமிழில் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி வார்த்தையை அந்த சென்டென்ஸை முடிப்பாங்க. திமுக, அதிமுக முதலிய கட்சிகள் தேர்தலில் போட்டியிட்டன. நிறைய கட்சிகள் இருக்குது தமிழகத்தில். ஆனால் நம்ம 2 கட்சியை மட்டும் சொல்லிட்டு முதலியன்னு சொன்னாவே என்ன அர்த்தம், இன்னும் நிறைய கட்சி இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆகிய வந்து முற்று பெற்ற பட்டியல், முற்று பெறாத பட்டியலுக்கு முதலிய அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சந்தேகம், இந்த முதலிய பதில துவங்கிய போடலாங்களா? துவங்கிய எப்படி போட முடியும்? அதான் அதாவது அந்த ஸ்லைடு மாறிடுச்சுங்க எனக்கு அந்த மறதினால. அது திமுக, அதிமுக முதலிய கட்சிகள் தவறாயிருங்களா? சிலப்பதிகாரம், முதலிய ஆமாங்க. அதுக்கு நான் என்ன கேட்டேன்னா ஆகிய போடலாங்களா? ஆகிய வந்து நீங்க 50 காப்பியும் சொல்லிட்டே வேணுமா, ஆகிய 50 காப்பியும் சொல்லலாம். சரியா. சிலப்பதிகாரம், மணிமேகலை துவங்கிய அதுவும் போட முடியாது இல்லைங்களா? துவங்கெல்லாம் போட முடியாது. சரிங்க, தொடருங்க சார், தொடரும். போன்றவை, போன்றோர்ங்கிறது ஒருத்தவங்க ஒப்பிடும்போது அம்பேத்கர், பெரியார் போன்ற ஒப்பற்ற தலைவர்கள் சமூகத்தில் உருவாக வேண்டும். ஊட்டி, கொடைக்கானல் போன்ற மலைப்பகுதிகள் சுற்றுலா செல்வதற்கு உகந்தவை. அப்போ ஒரு இதை ஒப்பிடும்போது நம்ம போன்றவை, போன்றோர் அப்படின்னு வார்த்தைகளை பயன்படுத்தலாம். அடுத்தது வழக்கம், பழக்கம். வழக்கம்ங்கிறது நீண்ட காலமாக ஒன்றுக்கு மேற்பட்டவரால், ஒரு சமூகத்தினால இல்லை ஒரு ஊரில் உள்ளவங்களால செய்கிற செயலுக்கு பேர் வழக்கம் சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஊரில் திருவிழா கொண்டாடுவது வழக்கம். அப்படின்னா வருஷம் வருஷம் அவங்க கொண்டாடுறாங்க, அது வந்து வழக்கம். பெரியவர்களை மதிப்பது நம் வழக்கம். பள்ளிக்கு 9 மணிக்கு வருவது வழக்கம். இதே பழக்கம்னா ஒரு தனிப்பட்ட மனிதனால நீண்ட காலமாக பின்பற்றப்படுறது. அவனுக்கு தினமும் காலையில் காப்பி குடிக்கும் பழக்கம் உள்ளது. அவள் நகம் கடிக்கும் பழக்கம் உடையவள். இது வந்து ஒரு இண்டிவிஜுவல், தனி மனிதர். அப்போ அவங்களுக்கு பழக்கம் சொல்லணும். ஒரு சமூகத்துக்கு
ஒரு ஒரு குரூப்புக்கு ஒரு குழுவுக்கு அப்படிங்கிறப்ப அது வழக்கம்னு சொல்லும். அதான் வித்தியாசம். வழக்கம், பழக்கம். அடுத்ததுக்கு போலாங்களா? போலாங்க சார், போலாம். எத்தனை, எத்துணை. எத்தனைங்கிறது எண்ணிக்கை. இந்த வகுப்பில் எத்தனை மாணவர்கள் உள்ளனர்? இந்த தோப்பில் எத்தனை மரங்கள் உள்ளன? இப்போ மரங்கள்ங்கிறது பன்மை, அதனால் உள்ளனன்னு சொல்கிறேன். இங்கே வந்து மாணவர்கள் உள்ளனர் பன்மை. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுங்க. இப்போ எத்தனைங்கிறது எண்ணிக்கையை குறிக்கிறது. இதை எத்துணைங்கிறது வந்து ஒரு வியப்பு, ஆச்சரியத்தில் சொல்கிறது, இல்லை ஒரு பெரிய அளவை சொல்கிறது, ஒரு நேரத்தை சொல்கிறதுக்கு வந்து எத்துணை சொல்லுவாங்க. தாயை கண்டதும் குழந்தைக்குத்தான் எத்துணை மகிழ்ச்சி. நீ எத்துணை தூரம் நடந்தாய் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எத்துணை போடலாம். எத்தனைங்கிறது கரெக்டாக அதுக்கு ஆன்சர் வந்து நம்பர் தான் வரணும். 5, 10 ஏதோ ஒரு நம்பர் வர்றது மாரி உள்ளதுக்கு கேள்வி கேட்குறப்ப எத்தனைன்னு போட்டுக்கலாம். இதுதான் எத்தனைக்கும் எத்துணைக்கும் உள்ள வித்தியாசம். தவறாமல், தவிராமல். தவறாமல்ங்கிறது ஒழுங்காக குறித்த காலத்தில் தொடர்ந்து நடக்கிற செயல். அவன் தவறாமல் தினமும் காலையில் உடற்பயிற்சி செய்வான் அப்படின்னா ஒரு நாள் கூட மிஸ் பண்ண மாட்டான். தினமும் அவன் தவறாமல் செய்கிறான். பேருந்து தவறாமல் சரியான நேரத்திற்கு வரும். இப்போ 10 மணிக்கு ஒரு பேருந்து வரும்னா பேருந்து தவறாமல் 10 மணிக்கு வருதுன்னு அர்த்தம். 10 மணிக்கு தவறாமல் எப்போதுமே வருது. நீங்கள் உங்கள் மாதாந்திர சந்தாவை தவறாமல் செலுத்தவும். அப்போ தவறாமல் இங்கெல்லாம் வந்துடும். தவிராமல்ங்கிறது தவிர்க்காமல்னு அர்த்தம். நிகழ்ச்சிக்கு நான் தவிராமல் கலந்து கொள்வேன். அந்த திரைப்படத்தை தவிராமல் பார்ப்பேன். மழை பெய்தாலும் தவிராமல் வருவேன். அப்படிங்கிறப்ப தவிராமல் தான் சொல்லணும். இப்போ நம்ம கல்யாண பத்திரிகையில் நம்ம என்ன போடுறோம்? தவறாமல் கலந்து கொள்க அப்படிங்கிறோம். ஆக்சுவலாக இது தப்பு. தவறாமல்ங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை ஒரே நேரத்தில் போகிறதுக்கு பேர் தான் தவறாமல். தவிராமல் வந்து ஒரு தடவை தான் நடக்க போகிறது. சினிமாவுக்கு நீங்கள் ஒரு தடவை தான் போக போகிறீங்க. ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்கள் ஒரு தடவை தான் போக போகிறீங்க. அப்போ உங்கள் திருமண பத்திரிகையில் வந்து தவிராமல் சுற்றம் சூழ கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்கவும் அப்படின்னு தவிராமல் தான் போடணும். தவறாமல் போடுறதுங்கிறது தப்பு. இப்போ இது தவறாமல் தவிராமல் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது தவிர்க்காமல் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல எடுத்துக்கலாமா அது? அப்படியும் போல. இப்போ நீங்கள் தவிராமலுக்கு பதிலாக தவிர்க்காமல், அதுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன் கீழே. தவிர்க்காமல் தவிர்க்காமல் எங்கள் திருமண நிகழ்ச்சிக்கு நீங்கள் நிகழ்ச்சியில் தாங்கள் கலந்து கொள்ளவும் அப்படின்னு சொல்லலாம். தவறாமல் சொல்லக்கூடாது கண்டிப்பாக. பட் நம்ம பெரும்பாலும் அதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்தது நான் வருகிறேன், நான் வருகின்றேன், அவன் பார்க்கிறான், அவன் பார்க்கின்றான், அவர்கள் ஓடுகிறார்கள், அவர்கள் ஓடுகின்றார்கள் அப்படின்னு சில நேரத்தில் எழுதுகிறப்ப நமக்கு குழப்பமாக இருக்கும். வருகிறேன்னு சொல்கிறதா, வருகின்றேன்னு சொல்கிறதா, பார்க்கிறான்னு சொல்கிறதா, பார்க்கின்றான்னு சொல்கிறதா, ஓடுகிறான்னு சொல்கிறதா, ஓடுகின்றார்கள்னு சொல்கிறதா, ரெண்டுமே ஒன்று தான். நீங்கள் இதையும் யூஸ் பண்ணலாம், இதையும் யூஸ் பண்ணலாம். ஆனால் பெரும்பாலும் என்னென்னா இந்த வருகின்றேன், பார்க்கின்றான், ஓடுகின்றார்கள்ங்கிறது வந்து கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறது. கண்டிப்பாக அது நடக்கும் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு அம்மா வந்து வீட்டில் ஒரு பையன் இருக்கான், அவன் ஹாலில் உட்காந்துருக்குறான். இப்போ அம்மா கிச்சன்லேருந்து கூப்பிட்றாங்க, தம்பிக்கு வாப்பா அப்படிங்கிறாங்க, உள்ள வாடா அப்படிங்கிறாங்க, இந்த வருகிறேன் அப்படிங்கப்பா. ஆனால் வரல, அவன் எதோ மறுபடியும் ஹோம்ஒர்க்கோ ஏதோ டிவியோ பார்த்துட்டு இருக்கான். மறுபடியும் இவங்க இந்த அம்மா வந்து கத்துறாங்க, டே என்னாச்சு, எத்தனை தரக்கு ஒரு வா, இப்போ வருகின்றேன் அப்படிமா. வருகின்றேன் அப்படின்னா உறுதியாக இப்போ வந்துட்டேன், இப்போ சொன்னோடனே நான் வந்துடுறேன் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு அழுத்தி சொல்கிறதுக்கு, ஒரு நிகழ்வு அழுத்தி நடக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்கிறதுக்கு வந்து வருகின்றேன் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நீங்கள் எதை பயன்படுத்தினாலும் ஒன்று தான். பட் இது வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கறதுக்காக பயன்படுத்துது வருகின்றேன் அப்படிங்கிறது. அதே மாதிரி நம்ம வந்து வேண்டாம், காப்பி குடிக்கிறீங்களா, வேண்டாம் வேண்டாம் சார் அப்படிமோ. ஆக்சுவலாக வேண்டாம்ங்கிறத நீங்கள் பிரிச்சிங்கன்னா வேண்டு கூட்டல் ஆம். ஆக்சுவலாக வேண்டாம்னா ஆக்சுவல் மீனிங் வந்து வேண்டும். வேண்டாம் நீங்கள் சொல்கிறதுங்கன்னா வேண்டான்னு தான் சொல்லணும். வேண்டு கூட்டல் ஆ, வேண்டா, எனக்கு காப்பி வேண்டா அப்படின்னு தான் சொல்லணும். பசியார, இந்த பெரிய ர போட்டோம்னா பசி தனியன்னு அர்த்தம். இந்த பசியார சின்ன ர போட்டோம்னா பசி நிறைய. பசி கூட்டல் ஆறுன்னு வரும், ஆறுதல். ஆறுதல்னா நிறைந்துன்னு அர்த்தம். உளமாற வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பெரிய ரா போட்டு. அது ஆக்சுவலாக தப்பு. உளம் ஆறன்னா உளம் குளிந்துன்னு அர்த்தம். உளம் குளிந்து நம்ம யாரையும் வாழ்த்த மாட்டோம். உளம் ஆற இந்த சின்ன ரா போடணும். அதான் இந்த ஆறுதல். நிறைந்து, உளம் நிறைந்து நான் உன்னை வாழ்த்துகிறேன். இப்போ உளமாறங்கிறது தான் சரியான வார்த்தை. உளமாறங்கிறது சரியான வார்த்தை கிடையாது. அது மாதிரி கருப்பு, கருப்பு எந்த ரூ போடுறதுன்னு ஒரு குழப்பம் எப்போதும் இருக்கும். இந்த சின்ன ரூ தான் போடணும். கருப்பு, கருங்குயில், கருவிழி, கருமுகில், இதெல்லாம் வந்து நிறத்தை குறிக்கிற கரு. அப்போ இந்த கருப்பு தான் போடணும். இந்த கருங்கிறது வந்து சினம், கோபம்.
கரு வறுத்துட்டான்டா, உன் மேலே கருப்பாக இருக்கேன், கருவா இருக்கேன்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. அந்த கருவுன்னா கோவமாக இருக்கேன், சினமாக இருக்கேன் அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ அதே மாதிரி அப்பொழுது, அப்போது அப்படின்னு 2 வார்த்தை இருக்கு. எக்ஸாம்பிள் அப்பொழுது யூஸ் பண்ணுறதா, அப்போது யூஸ் பண்ணுறதா அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக அப்பொழுதுனா அந்த பொழுது, அதுதான் என்ன ஆகுது, மருவி அப்போதுன்னு மாறுது. 2 ஒன்று தான். நீங்கள் எதை வேணாலும் பயன்படுத்தலாம். இதே மாதிரி தான் சில வார்த்தைகள். வியர்வை அப்படிங்கிறது ஒன்று தான், அது வேர்வையாக மாறுது. வேர்வை 2 ஒன்று தான். பெயர் அது பேராக மாறுது. உன் பெயர் என்னன்னு கேட்கலாம், உன் பேர் என்னன்னு கேட்கலாம், 2 ஒன்று தான். துகள் வந்து தூள் அப்படின்னு மாறுது. அகல மரம் அப்படிங்கிறது ஆலமரம்னு மாறுது. அகழி அப்படிங்கிறது ஆழி அப்படின்னு மாறுது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் குறிலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இங்கே வந்து நெடிலாம் வரும். வியர்வை, வேர்வை, பெயர், பேர், தூள், அ அ ஆ அ ஆன்னு வரும் பார்த்தீங்களா. அந்த நெடில் ஏன் போட்டு இந்த வார்த்தை வருதுன்னா, அந்த மாத்திரை அளவை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணி அந்த வார்த்தையை புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. பட் இதனால் இந்த 2 வார்த்தையும் நீங்கள் பயன்படுத்தலாம். 2 ஒரே அர்த்தத்தை உடையது தான். இப்போ சில தவறான பயன்பாடுகளை வந்து நம்ம சொல்கிறோம். புடவை சார் புடவை சார் ஒரு சந்தேகம். அந்த அகழி ஆழி சொன்னீங்கல்லங்க, அந்த அகழி ஆழி, ஆழின்னா கடல்னு பொருள் இருக்குல்லங்க. ஆமாம்மா. அப்புறம் அந்த அகழிங்கிறது வந்துங்க ஒரு மதில் கோட்டையை சுற்றிலும் தண்ணி விட்டுருப்பாங்கல்ல, அதான். அது ஆமாம். 2 வெவ்வேறு பொருள் தானுங்க. ஆழிக்கு வந்து பல பொருள் இருக்குது. அதில் ஒரு பொருள் கடலும் இருக்குது. அகழிக்கு பதிலாக ஆழியும் சொல்லலாம். சரிங்க சரிங்க சார், தொடருங்க. இப்போ புடைவை நம்ம வச்சு புடவை கடைக்கு போகிறோம் அப்படிமா, புடவை வாங்க போகிறோம்மா. ஆக்சுவலாக புடைவைக்கு தான் சரியான வார்த்தை, இதுதான் சரியான வார்த்தை, புடைவை. ஏன் அப்படின்னா புடை கூட்டல் வை. புடைனா அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. சுற்றுதல்ங்கிறது ஒரு அர்த்தம். அடி நைய புடை அவனை அப்படிமோ. என்னப்பா அடிபட்டுடுச்சா, புடைச்சிருக்கா, வீங்குதல். ஸோ அப்போ அந்த புடைக்கு வந்து 3 அர்த்தம் இருக்குது. சுற்று, அடி, வீங்குதல். அப்போ இதில் வந்து நம்ம வந்து சுற்றுதல், புடவை வந்து நம்ம உடம்பை சுற்றி கட்டுறோம். சுற்று, வைனா வைத்தல், சுற்றி வைக்கிறது. அதனால் அதுக்கு பேர் என்னது, புடைவை தான் சரியான வார்த்தை. இதே அந்த புடைவைங்கிறதா என்ன ஆகுது, பேச்சு வழக்கில் மாறி மாறி புடவைன்னு மாறிடுச்சு. இதே மாதிரியே மாறின வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா அடைமானம் தான் சரி, அடமானம்னு அது மாறிடுச்சு. பழைமை தான் சரி, அது பழமை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? சிகப்பு, சிவப்பு. சிவப்பு தான், இந்த வே போட்டு எழுதுகிற சிவப்பு தான் கரெக்டு. சிவந்த வானம், செவ்வானம் அப்படின்னா கலர் நிறத்தை குறிக்கிறது இந்த சிவப்பு தான் வரும். சிகப்புன்னு சொல்கிறது வந்து அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சினிமாவில் நான் சிகப்பு மனிதன், சிகப்பு ரோஜாக்கள்லாம் வந்துச்சு. இதெல்லாம் தப்பான வார்த்தை. தமிழ் அப்படி ஒரு வார்த்தையே இல்லை. சிகப்புன்னு ஒரு வார்த்தை கிடையாது. இது புரிஞ்சுங்களா? எல்லாம் இருக்கீங்களா? கொடுத்த குறிப்பு ரொம்ப அருமையான குறிப்புங்க. தொடருங்க சார். நள்ளிரவு, நள்ளிரவு எது சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ம் வந்து சரிதான், ஆனால் வெவ்வேறு பொருள். ஆக்சுவலாக நள்ளிரவு வந்து நல் கூட்டல் இரவு. நல்னா நடு, மத்தியிலன்னு அர்த்தம். நள்ளிரவு 12 மணி. அந்த இரவு பகுதியில் நடுவில் உள்ள பகுதி வந்து 12 மணி. அப்போ அந்த நள்ளிரவுன்னு சொல்கிறது வந்து அந்த நடுராத்திரின்னு அர்த்தம். திருடன் நள்ளிரவில் வந்தான்ன்றதுனா நடுராத்திரியில் வந்தான், 12 மணிக்கு வந்தான் அப்படின்னா. நள்ளிரவு இந்த இல்லை இது போட்டிங்கன்னா நல் கூட்டல் இரவு, நல்ல கூட்டல் இரவு. இப்போ நம்ம குட் மார்னிங், காலை வணக்கம்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி நைட்டு குட் நைட் சொல்கிறோம் இல்லையா, அந்த குட் நைட்டுக்கு தமிழ் அர்த்தம் தான் நள்ளிரவு. தங்களுக்கு இந்த இரவு நள்ளிரவாகட்டும். இப்போ நள்ளிரவுன்னு போட்டால் அந்த நடு ஜாமத்தை குறிக்கிறது. நள்ளிரவுன்னு நல்ல இரவாக அமையிட்டு, நல்ல தூக்கம் உங்களுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்கிறது. செய்தல், செய்து கொள்ளல் 2 வார்த்தை இருக்குது. செய்தல் அப்படின்னா நம்ம ஒரு செயலை செஞ்சோம்னா அந்த செயலில் கிடைக்கிற பலன் வந்து நம்மளும் அனுபவிப்போம், நம்மளை சுற்றி உள்ளவங்களும் அனுபவிப்பாங்க. உதாரணத்துக்கு நான் சமையல் செய்தேன் அப்படின்னா அந்த சமையல் நானும் சாப்பிடுவேன், எங்கள் வீட்டில் உள்ளவங்க மனைவி, கணவன், பிள்ளைகள் எல்லாரும் சாப்பிடுவாங்க. அப்போ செய்தல்னு சொன்னால் எல்லாருக்கும் பொதுவாக செய்கிறதுன்னு அர்த்தம். செய்து கொள்ளல் அப்படின்னா
அந்த அனுபவ அதோட பலனை வந்து நான் மட்டும்தான் அனுபவிப்பேன். நான் சமையல் செய்து கொண்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எனக்கு மட்டும் சமைச்சிருக்கேன்ப்பா, அதை நான் மட்டும் சாப்பிடுவேன், அவ்வளோதான், வேற யாருக்கும் அது கிடையாது அப்படின்னு சொல்றது. நீங்க பத்திரிகையில பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இப்படி வரும். அந்த நடிகை ஒரு பெரிய தொழிலதிபரை திருமணம் செய்தார். செய்தார்னு வரக்கூடாது. செய்தார்னு என்ன அர்த்தம்? அந்த நடிகை ஒரு பெரிய தொழிலதிபரை திருமணம் செய்தார். செய்தார்னா பொதுவா சொல்றது. அப்படியா? அவருக்கு தானே செஞ்சிட்டாங்க. அந்த நடிகை அப்ப சரியான வார்த்தை என்னது? அந்த நடிகை ஒரு பெரிய தொழிலதிபரை திருமணம் செய்து கொண்டார். அப்படிதான் வரணும். செய்தார்னு மொட்டையா முடிக்கக்கூடாது, செய்து கொண்டார்னு முடிக்கணும். அதான் சரியான பதம். அவன் தனக்குத்தானே பேசினான். பேசினான்ங்கிறது பொதுவா வர்றது. அவன் தனக்குத்தானே பேசிக்கொண்டான் அப்படின்னு சொல்றதுதான் சரி. இந்த இதுக்கு உள்ள உதாரணங்கள் தான் இதை நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ செய்தலுக்கும் செய்து கொள்ளலுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். தேநீர், தேநீர் எந்த நீ போடுறதுன்னு சில பேர் சந்தேகம் வரும். இப்போ இந்த தேநீர் இதை பிரிச்சோம்னா தே கூட்டல் நீர், இதை பிரிச்சிங்கன்னா தேன் கூட்டல் நீர்னு வரும். தேன் கலந்த நீர் ஆக்சுவலாக இது தேநீர். இந்த 2 சுழி நா போட்டு நெடில் நீர் போட்டிங்கன்னா தேநீருங்கிறது வந்து தேன் கலந்த நீர். இதை இங்கே பார்த்தீங்கன்னா தே கூட்டல் நீர். இப்போ இங்கே தேங்கிறது தேயிலை. அது எப்படி ஒரு எழுத்து தேயிலைன்னு குறிக்குதுன்னா, இப்போ நீங்கள் வந்து மா கூட்டல் காய் மாங்காய், மா கூட்டல் இலை மாவிலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த ஒரு எழுத்து வந்து மாங்காயை குறிக்குது, மாம்பழத்தை குறிக்குது இல்லையா? அதே மாதிரி தேங்கிறது வந்து தேயிலையை குறிக்குது. ஸோ தே கூட்டல் நீர் வந்து தேயிலை நீர், அதான் நம்ம குடிக்கிற டீ. அப்போ தேநீருக்கு டீக்கு வந்து தேநீர்னு எழுதுறது தான் சரியானது. இந்த தேநீர் வந்து எழுதக்கூடாது. கட்டடமா கட்டிடமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டிடம் வந்து கட்டு கூட்டல் இடம். அதாவது ஒரு இடத்துல கட்டடம் கட்டுறதுக்கான இடம். இந்த பிளாட் இப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சிருக்கிறாங்க, வீடு கட்ட போறாங்க அப்படின்னா இது வந்து கட்டிடம். கட்டடம் கட்டு கூட்டல் அடம், அடுக்கிறது. ஓன்னா கட்டடம் கட்டி முடிச்சுட்டாங்க, அது வந்து கட்டடம். அப்போ ஒரு கட்டடத்தை பில்டிங்கை வந்து கட்டடம்னு சொல்லணும். அந்த இடத்த வந்து கட்டிடம். நீங்கள் அதை பிரிச்சிங்கனாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். கட்டு கூட்டல் இடம், இது கட்டு கூட்டல் அடம். அடம்னா ஒன்று மேலே ஒன்று வைக்கிறது. இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல பக்கம் உக்கடம், அடம்ங்கிறது வந்து ஒன்று மேலே ஒன்று இருக்கிறதுக்கு பேர் தான் அடம். இப்போ முன்னாள் எது சொல்றது அப்படின்னு கேட்பாங்க. இப்போ இந்த முன்னாள்ங்கிற பிரிச்சிங்கன்னா முன் கூட்டல் நாள் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி முன்னாள் அமைச்சர். அப்போ முன்னாள் அமைச்சருக்கு இந்த நாள் தான் இந்த நா போட்டு இல் போட்டு அமைச்சர்னு போடணும். இந்த முன்னாள்னு போட்டிங்கன்னா 3 கூட்டல் நாள்னு வரும். முந்தா நாள்னு சொல்லுவோம் இல்லையா? முந்தா நாள் அல்லது நேற்றைய நாள் கூட சொல்லுவாங்க. இப்போ முந்தாளுக்கு வந்து வித்தியாசம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கால்வாய், வாய்க்கால். கால்வாய்ங்கிறது ஆற்றிலேருந்து மெயின் பிரான்ச், ஆறுலேருந்து ஃபர்ஸ்ட் பிரிஞ்சு வர்றது வந்து கால்வாய். இப்போ இங்கே கீழே படம் இருக்கு பாருங்க. வாய்க்கால்ங்கிறது இதுலேருந்து பிரான்ச் பிரிஞ்சு வயலுக்கு போகிறது. இப்போ ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு, வரப்பு வழியாக போகும், அது பேர் வாய்க்கால். இது வந்து கால்வாய். இது ரெண்டுத்தையும் போட்டு மாற்றி மாற்றி நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஆற்றிலிருந்து பிரியும் நீர்வழி வந்து கால்வாய், கால்வாயிலிருந்து வயலுக்கு செல்லும் நீர்வழி வந்து வாய்க்கால். துவக்கமா தொடக்கமா? நிறைய இடத்துல என்ன பண்ணுவோம், ஊராட்சி துவக்கப்பள்ளி அப்படின்னு சொல்லுவோம். விழாவை துவக்கி வைத்தார் அப்படிமா, அதெல்லாம் தப்பு. ஏன் அப்படின்னா துவங்கிற வார்த்தையே வேர் சொல்ல தமிழ்ல கிடையாது. துவக்கு என்று பார்த்தால் துவ என்பது பொருளே கிடையாது. ஏன்னா இன்னொரு பொருள் இருக்கு, துவல், தோளுதல், தோண்டு போதல், அது இருக்கு. அதனால இங்க வந்து அது அர்த்தமே வராது. இதே தொடக்கம்னு வச்சுங்களேன், தொடு, தொட, தொடக்கு, தொடங்கு அப்படின்னு வரும். ஒன்றை தொடங்கும் போது கைகளால் தொட்டு சொற்களால் தொட்டு தொடங்குவோம். அப்ப இங்க வந்து என்ன பண்ணும், ஊராட்சி தொடக்கப்பள்ளி விழாவை தொடங்கி வைத்தார் அப்படின்னு சொல்லுமா, துவக்கி வைத்தார்ங்கிற வார்த்தையே வரக்கூடாது. சுத்தமா தப்பு. இப்போ துவக்கமா தொடக்கமானா தொடக்கம் தான் சொல்லணும். துவக்கமே வந்து அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது. அந்த அர்த்தமே இதுல வராது. தப்பித்தது, தப்பியது, இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, தப்பியதுன்னா தப்பி இன்னொரு இடத்துக்கு போறது. நான் அவன்கிட்ட தப்பி இங்க வந்துட்டேன்டா அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல தப்பியது சொல்லலாம். தப்பித்ததுன்னா
தப்பித்தது அப்படின்னா நான் எங்கேயும் இடம் மாறல, ஆனா நான் ஒரு அபாயத்திலிருந்து தப்பிச்சிட்டேன் அப்படிங்கிறது தப்பித்தது. ஆபத்திலிருந்து பிழைத்தது. நம்ம பேப்பர்ல நியூஸ் பேப்பர்லாம் இப்படி வரும், சென்னை மாநகரம் கனமழையிலிருந்து தப்பியதுன்னு போடுவான். ஆக்சுவலாக அது தப்பு. சென்னை மாநகரம் அந்த இடத்துல தான் இருக்குது. ஓகேவா? தப்பியதுன்னு போட்டேன்னு அர்த்தம், அது அந்த இடத்த விட்டு சென்னை வேற எங்கேயாச்சும் போடுமா? போகாது. அப்போ தப்பித்ததுன்னு தான் போடணும். சென்னை மாநகரம் கனமழையிலிருந்து தப்பித்தது அப்படின்னு போகிறது தான் சரியான தமிழ். அப்போ தப்பியது போடக்கூடாது. தப்பியது எப்போ போடணும்னா, நீங்கள் வந்து இப்போ அவன் வந்து மான் புலியிடமிருந்து தப்பியது அப்படின்னு அர்த்தம். மான் வேகமாக ஓடி எங்கேயோ போயிடுச்சு, வேற இடத்துக்கு போயிடுச்சு, அந்த இடத்துல வந்து தப்பியது பயன்படுத்த முடியும். அறிக்கை, அறிவிக்கை எது பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிக்கைங்கிறது ரிப்போர்ட்டு. இப்போ வந்து ஒரு அமைச்சர் வந்து அவங்க துறை சார்ந்து ஒரு இது கொடுக்குறாரு, ஆய்வு செஞ்சு கொடுக்குறாரு. இப்போ கீழடி ஆய்வு செஞ்சு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, அதெல்லாம் வந்து அறிக்கை. ஒரு ஆய்வு குழு வந்து ஆராய்ஞ்சு அதில் சில முக்கியமான முடிவுகள் எடுத்து கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து அறிக்கை. இதே அறிவிக்கைங்கிறது வந்து ஒரு ஆஃபீஸ், ஒரு கம்பெனியோ, ஒரு பேங்க்கோ, ஒரு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸோ ஒரு சர்க்குலர் மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து அறிவிக்கை. ஒரு டெண்டர் நோட்டீஸ் கொடுக்குறாங்க, அது வந்து சார் அறிவிக்கை. அப்போ தனி ஒரு மனிதன் வந்துட்டு ஒரு இப்போ ப்ரெஸ் மீட் மாதிரி கொடுக்குறாங்க சார், அது அறிக்கையா அறிவிக்கையா? என்னது? இப்போ ஒரு ஒரு அரசியல் பிரஜை வந்துட்டு இப்போ கலைஞர் அறிவித்த அறிக்கை கொடுத்தாரு அப்படின்னு வருது, அது வந்துட்டு கரெக்டா? அவங்களுடைய ஒரு தனியாக அது நோட்டிஃபிகேஷன் தானே, அறிவிக்கை தானே வரணும் இல்லையா? ஆமாம், அது நோட்டிஃபிகேஷன்ங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட ஆக்டிவிட்டிக்கு நம்ம சொல்கிறது. அதை இப்போ நான் சொல்ல பார்த்தேன், அறிக்கைங்கிறது வந்து அரசியல் கலைஞர்கள் அறிக்கை விடுக்கிறார்கள், அது கரெக்டு. அறிக்கைங்கன்னா உங்களோட ஒப்பீனியன். அறிக்கைங்கிறது வந்து நீங்கள் ஒன்று ஆராய்ஞ்சு ஒரு முடிவு எடுத்து நீங்கள் சொல்கிறீங்க, அறிக்கை. ஒரு ஆய்வுக்குழு தமது பரிந்துரை அல்லது தீர்ப்பை அறிக்கையாக வெளியிடுகிறது, அறிக்கை. இதே அறிவிக்கைங்கிறது சில செய்திகளை மக்களுக்கு அறிவிக்கிறது. உதாரணத்துக்கு நிறுவனங்கள் மக்களுக்கு அறிவிக்கும் செய்திகள், வங்கிகள் நகைகளுக்கு ஏலமிடுதல் பற்றி அறிவிப்பு. ஒரு டெண்டர் கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து அறிவிப்புன்னு சொல்ல முடியாது, அறிக்கைன்னு சொல்ல முடியாது. அது வந்து அறிவிக்கை. அதில் வந்து எந்த இதுவும் அவங்க வந்து ஒரு திட்டத்தை சொல்லலை, இல்லை வேறு ஏதாச்சும் அதில் ஒரு அவங்களோட கருத்தை எதுவும் சொல்லலை, அது வந்து ஒரு நோட்டீஸு. எல்லோரும் இந்த மாதம் 20ஆம் தேதிக்குள் மின்சார கட்டணத்தை செலுத்துங்கள்னு சொல்லி ஒரு சர்க்குலர் கொடுத்தாங்கன்னா அதை வந்து அறிவிக்கைன்னு சொல்லுவாங்க. புல்லட்டின்ல சொல்றாங்கல்ல, அது வந்து அறிவிக்கை தான் எடுத்துக்கலாம். ஆமாம் ஆமாம், கரெக்டு. புல்லட்டின்ங்கிறது அறிவிக்கை நீங்கள் வச்சுக்கணும். சார் இன்னொரு சந்தேகங்க, அந்த அரசு வெளியிடுற சில நோட்டீஸ்னு போட்டிருக்கீங்களங்க, இந்த ஆங்கிலத்துல ப்ராக்ளமேஷன் ஒரு வார்த்தை இருக்குங்க, ப்ராக்ளமேஷன். அந்த ப்ராக்ளமேஷனும் இந்த நோட்டீஸ், அதாவது அரசு அவ்வப்போது சில செய்திகளை மக்களுக்கு அறிவிக்கிறது, அது ப்ராக்ளமேஷன் தானுங்களா? ஆமாம், அதாவது மக்களுக்கு வந்து ஒரு இதாக கொடுக்கறது வந்து அறிவிக்கை, நோட்டீஸ். சரி, ஒரு திட்டத்தை பற்றி அவங்க சொல்றாங்க, இது வந்து ஆய்வு செஞ்சு ஒரு இது வர்றது, சரி வந்து அறிக்கை. சரி. இப்போ அப்போலோ இது வந்து தலைவரோட உடல்நிலையை பத்தி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இப்ப எம்ஜிஆர் வந்து உடல்நலம் இப்படி இருக்கு, மக்களுக்கு அறிவிக்கிறது இல்லைங்க, அது வந்து ப்ராக்ளமேஷன் தானா? இல்ல ப்ராக்ளமேஷன் அது என்ன இங்கிலீஷ் மீடியம் நீங்க பாத்துங்க, நான் சொல்றது அறிக்கை, அறிவிக்கை மட்டும் சொல்றேன். இப்போ ஒரு மருத்துவமனை தலைவரை பத்தி ஒரு மருத்துவ ரிப்போர்ட் கொடுக்குதுன்னா அது அறிக்கை. இதே வந்து அந்த மருத்துவமனையே வந்து கொரோனா இருக்குங்க, பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 5-6 பாயிண்ட் கொடுக்குறாங்க இல்லையா, இப்படிலாம் மாஸ்க் போட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அறிவிக்கை. இப்ப நீங்க வந்து டாக்டர் அடிச்சா என்ன உங்களுக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து அறிவிக்கை, நோட்டீஸ். இது வந்து அறிக்கைங்கிறது ஒரு ஒரு இப்போ அதான் சொல்றேன், ஒருத்தவங்களோட உடல்நிலையை பத்தி இந்த மருத்துவமனை சொன்னிச்சுன்னா அது வந்து அறிக்கை. அது வந்து அதே மாதிரி நீங்க மற்றதுக்கும் எடுத்துங்க. ஒரு அரசியல்வாதி வந்து ஒரு அறிக்கை விட்டாருன்னா அது அறிக்கை, தேர்தல் அறிக்கை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது தேர்தல் அறிக்கை. அறிவிக்கைங்கிறது இப்ப தேர்தல் கமிஷன் வந்து தேர்தல் வந்து மே 2ஆம் தேதி தொடங்குதுன்னு சொல்றாங்க இல்லையா, அது அறிவிக்கை, நோட்டீஸ். சரிங்க சார், தொடருங்க, நம்ம ஆங்கிலத்துக்கு போக அறிவிக்கை. 10 மணி செய்தியா 10 மணி செய்தியா? தொடருங்க சார், தொடருங்க. 10 மணி செய்தி தான் கரெக்ட். 10 மணிக்கு ஒளிபரப்பாக்கம் செய்தின்னு அர்த்தம். 10 மணி இச்சு செய்தின்னு போட்டோம்னா
10 மணி செய்திகள்னு அர்த்தம். 10 மணியான 10 மணி செய்திகளை நான் சொல்ல போறேன்னு அர்த்தம். அப்ப நம்ம எப்படி எழுதணும்? 10 மணி செய்தி தான் போடணும் நம்ம. வெள்ள நிவாரணமாக ஒவ்வொருவருக்கும் தலா ரூபாய் 1000 வழங்கப்பட்டது. இந்த ஒவ்வொருவருக்கும்னா ஒவ்வொருத்தவங்களுக்குன்னு அர்த்தம். தலா அப்படின்னா ஒரு தலைக்குன்னு அர்த்தம். தலாங்கிறது வந்து நம்ம தலையை குறிக்கிறது. அப்போ ஒவ்வொருவருக்குன்னு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா தலாங்கிற வார்த்தை வராது. இல்லை தலான்னு வார்த்தை போட்டிங்கன்னா ஒவ்வொருவருக்கும் போட வேண்டியதில்லை. ரெண்டும் ஒரே மீனிங் தான். அதான் தலா என்பதன் பொருள் தலைக்கு என்பதாகும். இது தலையுடைய மனிதரை குறிக்கும். தலைக்கு 1000 ரூபாய் என்றாலும் ஒவ்வொருவருக்கும் 1000 ரூபாய் என்றாலும் பொருள் ஒன்றே. அப்போ இது மாதிரி எழுதுறப்ப நீங்கள் கவனமாக ஒவ்வொருவருக்கும் தலா ரூபாய் 1000 வழங்கப்பட்டது அப்படின்னு தலாவும் ஒவ்வொருவரும் சேர்த்து போடக்கூடாது. இது புரியுதுங்களா?